ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தவறு செய்வது மனித இனம், மன்னிப்பது தெய்வீக குணம் என்ற உலகிற்கே உபதேசம் செய்த தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? அப்படி முடிவு கட்டி விடாதீர்கள். என்னை பிரிந்த தனிமையில் இருக்க வேண்டாம். இனி எனக்கு தேவையில்லை. உலகில் இனி நாமே தனித்து இயங்கிக் கொள்வோம். சிவம் தான் உலகில் சிறந்தது. இல்லை, சக்திதான் உலகில் உயர்ந்தவள். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. ஏ சத்தி, அப்பா உன் ஃபோனில் மாப்பிள்ளை ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காராமா, பார்த்து சொல்லு. காஃபி ஆறி போகிறதுக்கு முன்னாடி குடி என்ன. எப்படி கண்டுபிடிச்ச? இந்த ஆம்பளை பசங்க தான் அழகா இருக்கும்னு எந்த ஒரு போட்டோவை நம்புறானுங்களோ அந்த ஒரே போட்டோவை தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டான்னு எல்லாத்துலயும் டிபியா வைப்பானுங்க. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கா. ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்ட் வச்சிருக்காண்டி. நாகதோஷம் எதுவும் கிடையாது. பெலினோ ப்ளூ கலர் கார் வச்சிருக்கான். 8 பொருத்தத்துல வன பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிடிஎஸ் சிறுசேரி ஐடி பார்க், சென்னை.
அது நல்லாவே பொருந்தி இருக்குல்ல. அப்போ பிரச்சனையே இல்லை, 5 digit salary தான். சாமி ஒரு நிமிஷம் பேலன்ஸ் எடுத்துக்கிறேன். மாப்பிள்ளைக்கு மதுரையில் ஒரு பெரிய மச்சி வீடு இருக்கு. அக்கா தங்கச்சின்னு யாரும் கிடையாது. அதனால இந்த நாத்தனாரு கொழுந்தியான்னு பிக்கல் பிடுங்கள் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு தம்பி இருக்கான், அவனும் காலேஜ் படிக்கிறான். உங்க அப்பாவை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல. அவனை பார்த்தா ரெக்கட் பாயாவும் தெரியல, சாக்லேட் பாயாவும் தெரியல. கண்டிப்பா நடுநிலை நக்கியா தான் இருப்பான். பேசாம நீ அவனை அடிமையாக்கிக்கோ. தாராளமா கட்டி வச்சிடலாம். தாராளமா கட்டிக்கலாம். எப்போ சென்னையில் வீடு வாங்க போறீங்க? வாங்கிடுவோம், அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குல்ல. அவங்க ஏன் நின்றுட்டே இருக்காங்க? உட்கார சொல்லாமே. உட்கார். உட்கார். தம்பி இந்த அண்ணா இதெல்லாம் ரொம்ப ஓவரா தம்பி, உனக்கு இது புரியாதுப்பா. இல்லம்மா, அவங்க கீழே உட்காந்துருக்காங்கன்னா நம்மளும் கீழே உட்கார்றது தானே ஈக்குவாலிட்டி. ஏய், அந்த சேரை கொண்டு வந்து போடு. சேர் வந்துச்சுமா, மேலே உட்கார். உட்காருங்க. இப்ப எழுந்துட்டாண்டி. இப்போ உட்காரையாப்பா? உட்காரலாம்ப்பா. பெரியார், அம்பேத்கர் ஓகே. ஜியூபோ வித்தியாசமான டேஸ்டா இருக்கே. அது கால் மார்க்ஸ். கால் மார்க்ஸ். அப்புறம் என்ன, நீ பூ வச்சிடலாம்ல. பண்றீங்க? என்னமோ எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க மாதிரி இப்படிங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஒரு பொண்ணை காலங்காத்தால பார்த்து குட் நைட்
டெய்லா சொன்னா வாரம் வந்துட்டு போறா. சரி லவ் இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி? மூடி போடா. சரி போறேன். சக்தி, இங்க வா. இதை பாரு, நல்லா இருக்குல்ல? கியூட்டா மாடனா இல்லையா? நல்லா தானே இருக்கு. இரு, நான் மாத்திட்டு வரேன். மாத்திட்டு? ஐயோ, எதை எடுத்துட்டு போறான்னு தெரியலையே. சிவா, நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ மாடர்ன் ட்ரெஸ் கூட ட்ரை பண்ணு. நான் கோச்சிக்கலாம் மாட்டேன். ட்ரெஸ்ஸுங்கிறது கம்ஃபர்ட்டுக்கு தான். அது கிளாமரா போட்டால் தான் ஃப்ரீடம்னு இல்லை. இப்போ நான் போட்டிருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு. சக்தி, உனக்கு ஏதாவது ஹனிமூனுக்கு இங்கே தான் போகணும், ஐ மீன் ஹனிமூன் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஏதாவது ஆசை இருக்கா? போர்பந்தர். அம்பேத்கர் பிறந்த இடம். என்ன சக்தி, நான் ஆக்சுவலாக ஸ்மோக் பண்ணுவேன். உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? எனக்கும் ஒன்று கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏய் சக்தி, ஏய் ஏன் நில்லு. ஆக்சுவலாக உங்கள் அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்க. என் அப்பானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவா. என்னோட 13 வயசு வரைக்கும் என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாரு. எப்போ நான் ஏஜ் அட்டென்ட் பண்ணேனோ அப்பத்துலேருந்து நான் மகங்கிறத மறந்து நானும் ஒரு பொட்டிச்சி தான் ஞாபகம் வந்துருச்சு. நான் ஏதாவது பண்ண மாட்டேன் முடியாதுன்னு சொன்னால் என்னடி புள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன்னு என் அம்மா கடி விடும். எனக்குன்னு ரொம்ப பெரிய ஆசை கனவெல்லாம் எதுவும் இல்லை. வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க இது சொல்லுவாங்களோ அது சொல்லுவாங்களோன்ற பயம் இல்லாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியாக இருக்கணும். நார்மலாக பசங்களுக்கு பொண்ணுங்க க்யூட்டாக பயந்தாங்கொல்லியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் நான் அப்படியெல்லாம் கிடையாது. அதனால உனக்கு என்னை பிடிக்குமான்னு கூட தெரியல. ஒரு நிமிஷம். நெருங்காத என்ன நெருங்காத
அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிறேன் வாடி அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி இனி இருக்கும் வரைக்கும் நகராமன் இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிறேன் வாடி மறைச்சேனே நெஞ்சில் மறைச்சேனே நெருங்காத என்ன நெருங்காத புரிஞ்சுக்கிட்டு வாழ ஒருத்தி சரகடிச்சு வந்தாளே பல வருஷ கனவை குவிச்சு அஞ்சலிய நின்னாளே கூட அவ இருந்தாலே போதும் கோபுரமாய கூற மாறும் வரி வரிய கவிதை எழுதி இருவிழியில் அடைச்சாலே நடு இரவில் நடப்ப அனுப்பி கனவை கொள்ளை அடிச்சாலே ஒத்த விரல் பட்டாலே போதும் 10 ஜென்மம் என் மூச்சு வாழும் உசுருக்கும் மேல உன்னை உள்ளுக்குள்ள வைக்க போறேன் இனி உள்ள நாள வாழ 10 விரல் கோக்க போறேன் காதல் நான் என்னன்னு நான் ஊருக்கு தான் காட்ட போறேன் உனக்குள்ள என்ன நானும் பார்க்க போறேன்டி அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி இனி இருக்கும் வரைக்கும் நகராமல் இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிறேன் வாடி அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி இனி இருக்கும் வரைக்கும் நகராமல் இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிறேன் வாடி அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி இனி இருக்கும் வரைக்கும் நகராமல் இருக்கும் நான் கொடுக்க தவிக்கிறேன் வாடி ஹாப்பி ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி. இது உன் வீடு. இங்கே உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. உன் இஷ்டம் போல நீ இருக்கலாம். உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துப்பேன். ஒரு நிமிஷம். என்ன இங்க வா. உன் கூட நான் 400 வருஷம் வாழணும் சிவா. என்னடி கரண்ட் போயிடுச்சு? சார், இவர் எங்க இருப்பாரு? அந்த டீ கடையில் இருப்பாரு பாருங்க. சார், இவரை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை, நான் தான் அது. சார் சார், நீங்கள் நிஜமாவே லாயர் தானா?
இதுக்காக 24 மணி நேரமும் கோட்டு போட்டுக்கிட்டே தெரிய முடியாது சார். இதா சார் நம்ம சித்துவோட கேஸ் இப்போ என்ன அப்டேட்னு ஓகே சார். உங்களுக்கு நோட்டரி கையெழுத்து வேணா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், போட சொல்கிறேன் வாங்க. அப்போ நீங்கள் லாயர் இல்லையா? நான் லாயர் தான் சார், ஆனால் இப்போ கையெழுத்தெல்லாம் போட முடியாது. ஏன் இப்படி? அதெல்லாம் அப்படி தான் சார். உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு லாயர் தான் வேணும். நான் லாயர் தான் சார், என்ன கேஸ்னு சொல்லுங்கள். எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் உட்காருங்க. டேய் சோட்டு, டீ எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். அது சரி, எத்தனையோ லாயர் இருக்கப்ப எதுக்கு என் ஃபோட்டோ வச்சு தேடிட்டு இருந்தீங்க? உங்கள் யூடியூப் ஃபாலோவர் சார் நான். ஒரு தடவை உங்களோட ஐடியா வச்சு போலீஸ்ட்டு 100 ரூபா ஃபைன் கட்டாமல் தப்பிச்சிட்டேன். லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? அரேஞ்ச்டு அண்ட் லவ் மேரேஜ். இன்ஸ்டாகிராமில் அப்படி தான் வச்சுருக்கீங்களா? அப்படி ஒரு கல்யாணம் இந்த உலகத்திலே கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கள். எனக்கு காஃபி கிச்சனில் இருக்குடா, எடுத்துக்கோ. ஏய் தாலி எங்க? ஜுவல் பாக்ஸில் இருக்குடா. லூஸு, நான் ஏதோ தொலைச்சிட்டே நினச்சி பயந்துட்டேன். என்னாச்சு? இல்லை, தாலி ஏன் ஜுவல் பாக்ஸில் இருக்கு? எல்லா ஜுவல்ஸும் அதில் தானே இருக்கு. தாலி பிரித்து போடுற வரைக்கும் போட்டுக்கலான்னு இருந்தேன். இல்லைன்னா அம்மா அத்தை ஏதாச்சும் சொல்லுவாங்க. நீ தூடு 40 நாள் ஆச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அது? அந்த பாக்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கு, பத்தல, கொஞ்சம் பெருசாக வாங்கணும். இதுக்காகவா நீங்கள் கோர்ட் வரலையும் வந்தீங்க? தாலி போடலன்னா என்ன சார், அவங்க உங்கள் பொண்டாட்டி தானே? ஐயோ இல்லை சார், நான் தாலி போட்டே தான் இருக்கணும்லாம் சொல்ல வரல. இப்போ என்ன வெளிநாட்டிலலாம் என்ன கல்யாணம் ஆனால் தாலி போட்டேவா இருக்காங்க? கரெக்டு. அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனால் என் அம்மா அக்கா எல்லாம் தாலி போட்டே தானே சார் இருக்காங்க. அப்போ தானே கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரியும். கல்யாணம் ஆனால் தாலி போடணும்ல சார்? என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை, நீங்கள் மேலே சொல்லுங்கள். டேய், உனக்கு அறிவே இல்லையாடா? ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்ல, ஏன் குறுக்க வர? ரீல்ஸ் ஓகே, சோத்துக்கு என்ன பண்ண? நான் மத்தியானம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். நானும் மத்தியானம் கேன்டீனில் தாண்டி சாப்பிட்டேன். நைட்டுக்கு என்ன? சரி வா பண்ணலாம். பண்ணலாமா? ஆமா. புரியல. வா பண்ணலாம், சாப்பிடணும்ல. நீ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணு, நான் சமைக்கிறேன். நீ அந்த பாத்திரத்தை கழுவிட்டு நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஏய், சண்டேஸில் ஓகே, எல்லா நாளெல்லாம் பண்ண முடியாது, டயர்டாக இருக்கு. அப்போ நான் மட்டும் எல்லா நாளும் பண்ணுமா? உனக்கு வலிக்கிற மாதிரி தான் எனக்கும் வலிக்கும். பொதி ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சிக்கு அனுப்பும்போது வலிக்கலையா? இல்லை, ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ். புரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி பெரிய புடுங்கியாட்டம் பெரியார் கருத்தெல்லாம் பேசிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எதையுமே பிடுங்க முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க.
அப்புறம் அப்புறம் என்ன சார், எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே சண்டை தான் சார். கொஞ்சம் தள்ளி உட்காரு. என்னாச்சு? எதுவும் இல்லை. என்னடி ஆச்சு? நான் இப்போ இங்கே உட்கார கூட கூடாதா? தெரியல, அப்புறம் ஏன் கேட்குறேன்? என்ன சொல்லாதடி. ஹாய் கியூட்டீஸ், உனக்கு பீரியட்ஸ்ல 3 நாள் லீவே போட்டேன். ஏடி எவனாவது பொண்டாட்டிக்கு பீரியட்ஸ்னு சொல்லி 3 நாள் பிரேக் எடுப்பானா? லாஸ் ஆஃப் பெயின் உங்க அப்பனா கொடுப்பான். ஆமா இந்த ரீல் எதுக்கு எனக்கு பிச்சை? வைத்தியம். ஏமா உனக்கு எதுவும் பீரியட்ஸா இன்னைக்கு? இது பாரு எவ்வளோ கியூட்டா சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. டைம் 12 ஆயிடுச்சு, வாங்க. ஜில்லு ஐ கிஃப்ட் ஐபோனா கியூட்ல. தூங்குற எதுக்கடி ஃபுல் மேக்கப்ல தூங்குறா? காசு கொடுத்து வாங்குற போஸ்ட் கீழே எதுக்கு கடை பேர் போடுறான்? இதெல்லாம் ப்ரொமோஷன் சக்தி. எனக்கு இதுல லவ் தெரியுது, உனக்கு இதுல ப்ரமோஷன் தான் தெரியுதா? இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், மை சாய்ஸ். ஏய் சிவா, இட்ஸ் மை சாய்ஸ். நம்மளோட உரிமை தானே தோழர். நம்மளோட உரிமை தானே தோழர். கியூட்டா இருக்குல்ல? என்ன பேர் வைக்கலாம்? மட்டன் பிரியாணி. நீங்க ரீல்ஸ் அதிகமா பாக்குறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. அதாவது ரீல்ஸ் அதிகமா பார்க்கும்போது உங்களுக்கான கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி சில விஷயங்களை நீங்க தவற விடுறீங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதாவது ரீல்ஸை நீங்க கண்டினியூவா பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான விஷயங்கள் வரும்போது அதை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கான காரணமா அமையுது. அதே மாதிரி உங்க டோபமைன் ஹாப்பினஸ் தான் அதிகமா விரும்பும். அதுக்கான வழி வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து சென்னை பெருங்குளத்தூரில் மதுபோதையில் ஆபாச வீடியோக்களை காண்பித்து பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதால் கணவனை சுத்திகளால் அடித்து கொலை செய்யப்பட்டு மனைவி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பெருங்குளத்தூரை சேர்ந்த கணேசன் என்பவர் கொத்தனராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு ஏற்கனவே விழுப்புரத்தில் மனைவியான நிலையில் சட்டத்திற்கு புறம்பாக இரண்டாவதாக திருமணம் செய்து அவருடன் பெருங்குளத்தூர். ஏய் எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? ஏய் கத்தாத. எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? குடும்பம்னா 28,000 கூட செலவாகாதா? இல்ல புரியல. இந்த வீடு எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. ஃபோனு, இபி, ஒய்ஃபை, கரண்ட் பில்லுன்னு எல்லாத்துக்கும் நான் காசு கொடுத்துட்றேன். அதுவும் இல்லாம க்ரோசரிஸ்லேருந்து பால் பாக்கெட் வரையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எதுக்கு 28,000 ரூபா? எனக்கு ஒன்றும் காசு தேவையில்ல. இந்தா நீயே வச்சுக்கோ. இதுக்கு எப்படி இது பதிலாகும்? பகல்லையே வீடு ஃபுல்லா லைட்டு, கரண்ட் பில் என்ன உங்க அப்பா கட்டுறான்? சக்தி இப்படி இருக்காளா இல்ல எனக்கு அப்படி தோணுதா? ஏமா சக்தி. அப்ப சக்தி இல்ல. இவங்க மேட். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். இனிமே இந்த சமைக்கிறது, துவைக்கிறது, கழுவுறதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. இவங்க தான் பண்ணுவாங்க, சம்பளம் கொடுத்துக்கோ. இது வரைக்குமே இதெல்லாம் நீ பண்ணது இல்லையாம்மா? பண்ண முடியாதுடா, ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ். நல்லது. பிரதர் ஃபீலிங்கா? அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் கூட கோர்ட் வரலையும் வர்ற அளவுக்கு பெரிய காரணமா இல்லையே. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நடந்த 4 சம்பவம் தான் சார் என்னை இப்போ இங்கே கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கு. ஏய் அங்கே பாரடி ஓ மருமகளை. நாலு பெரிய மனுஷங்க வந்து ஒரு இடத்துல எவ்வளவு திமிரா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான்னு பாரு. ஏ சிவா,
மா பாட்டியை கூட்டிட்டு வாடா. அந்த வரமா. பாட்டி மேல போய் போட்டோ எடுத்துக்கலாம் வா. நல்லா இருக்கியாத்தா? பொது இடங்களுக்கு வரும்போது எப்படி நடந்துக்கணும்னு புத்தி சொல்ல சொல்லு. சேலைய பாரு, அரைமுறையாக கட்டிக்கிட்டு ஆட்டமா ஆட போறா. ஏய், எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து நீலாம் ஜாக்கெட்டே போட்டது கிடையாது. அவள் ஸ்லீவ்லெஸ் போட்டா காலை போட்டான்னு. நீயே ஃபங்க்ஷனுக்கு தானே ஜாக்கெட்டை போட்டிருக்க. வாய் பேசக்கூடாது சரியா? அங்கே பாரு. ஒழுங்கா உட்கார சொல்லு போய். இங்கிட்டு வா. சிக்னல் வந்துருச்சாக்க நிற்க மாட்டேங்கிறானே பையன். சக்தி, காலை கீழே போட்டு கொஞ்ச நேரத்துக்கு நார்மலாக உட்காரேன். இந்த ட்ரெஸ்ல ஃப்ளாட்டா உட்காந்தா நல்லாவே இருக்காது. சரி, இப்போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. ஏன்? இதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. சக்தி, ஒன்று இழுத்து போத்திக்கிட்டே சுத்துன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்கிறேன். எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கெல்லாம் சிங்கிள் ஃபிளீட்டும் ஸ்லீவ்லெஸ்ஸும் போட்டால் ஒரு மாதிரி பார்க்க தான் செய்வாங்க. இங்க பார் சிவா, இந்த ஃபங்க்ஷனே ஒரு நியூசன்ஸ். உனக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண சொன்னால் நல்லாவே இருக்காது. அவங்க தப்பாக பார்க்குறாங்கன்னா நீ போய் அவங்கள கேளு, ஏன் என் பொண்டாட்டி தப்பாக பார்க்குறேன்னு. சக்தி, இங்கே இருக்கவங்கெல்லாம் என்னோட சொந்தக்காரங்க. வயசில் பெரியவங்க, பார்த்து பேசு. நான் உன் வைஃப், என்கிட்டயும் கொஞ்சம் மரியாதையாக பேசு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. முடியாது. அப்போ என்ன மைத்துக்கிட்டு ட்ரெஸ்ன்றது கம்ஃபர்டபுளுக்கு தான், கிளாமருக்கு கிடையாதுன்னு பெரிய புடிங்க மாதிரி பேசினேன். அப்புறம் நீ என்ன மைத்துக்கு? உனக்கு பிடிச்சது போட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பெரிய புடிங்கி மாதிரி பேசின. உனக்கெல்லாம் உங்க அப்பா தாண்டி கரெக்ட். உட்கார வச்சு கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னா இப்படிதான் வாய் பேசுவேன். ஒரு பொண்ணு என்ன பொண்ணு எப்படி உட்காரணும்னு அவளுக்கு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு நீ போய் உன் வீட்டு ஆளுங்க கிட்ட ஒரு பொண்ணு எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடு. ஒரு பொண்ணு முன்னாடி ட்ரெஸ்ஸே இல்லாம வந்து நின்னாலும் அவ பெர்மிஷன் இல்லாம அவளை பார்க்க கூட கூடாது. என் அப்பா என்ன சரியா வளர்க்கலன்னா ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும் சொல்லி கொடுக்காத உன் அப்பா உன்னை சரியா வளர்க்கல தான். என்ன போடு போடா பத்தியா தங்கவேலு மருமக கோயம்புத்தூருக்கு அரிதா வேணும்ட்டு போனானுங்க. ஒன்று பார்க்குறப்பே அந்த பேர் நிற்கும் சொல்லி கீழே உட்காந்து வந்தானே. கொஞ்சம் அவமானமான சம்பவம் தான் சார். இல்லை சார், சம்பவம் இது இல்லை. பின்ன ஏய், என்னடி ஹஸ்பண்டை இன்னும் காணோம். பக்கத்தில் வந்துட்டான், இப்போ வந்துடும். வெரி சாரி ஃபார் த டிலே. வர வழியில் கொஞ்சம் டிராஃபிக் ஆகி போச்சு. ஹாய், கொஞ்சம் அப்படி வாங்க. ஹே பேபி, என்ன பொட்டிக்கு ஓப்பனிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? என்னடி காஸ்டி பத்தி நேரா போய் ஃப்ளைட் வாசல் நிற்க போறியா? ஹே ப்ரோ, சேம் பிஞ்ச். நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு லுங்கில தான் போவீங்களா? நான் கூட ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு நினச்சேன். கம்ஃபர்டபுள் ப்ளஸ் கிளாமர், புலிமார் கைலிகள்,
ஆக்சுவலா கட்டம் போட்டு லுங்கி தான் போட்டு வரணும்னு நினைச்சேன். நைட் தான் துவைச்சன்றனால காலுக்குள்ள காயல. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். என்ன ஐயா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போறாளோ? கோச்சிக்கிட்டு போறா. ஹலோ, நல்லா இருக்கல? முறைக்கிறீங்களா? யாராவது முறைச்சா எனக்கு ஒரே அன்கம்ஃபர்டபுள் ஆயிரும். அப்புறம் இன்னைக்கு ஒரு சரியான சம்பவம் கியூட்டீஸ். எதேச்சியா பாத்ரூம் பக்கம் வந்தனா சரி ஒரு பாத்ரூம் vlog போட்டுலாமேன்னு பார்த்தா உள்ள ஜொல்லு இருக்கா. ஏய் ஜில்லு. டேய் ஜொல்லு நான் தான்டா. நான் கூட தங்கச்சின்னு நினைச்சேன். டேய் ஜொல்லு. ஏ சக்தி, என்னடி இது? மொபைல். என்ன நக்கலா? என்னடி இது? சரி நீ தான் சொல்ல அந்த பேரை தெரிஞ்சுக்கிறேன். ஏய், தப்பு தப்பா கமெண்ட் வந்துட்டு இருக்கு, முதல்ல அதை டெலீட் பண்ணு. எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டேன். அவங்க அப்படி கமெண்ட் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு கூட தான் எழுத்து விட்டுக்கிறேன் பொட்டாட்டி பிடிச்சிருக்கு. நான் போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குவா? அப்ப உன்ன மாதிரி தான் எவ புருஷனும் என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க பாக்குறா. பேசாம நீங்க 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கோங்க. ஏய் சக்தி, சக்தி, ஏய் மரியாதையா கதவு தர இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன வேணா பண்ணிக்க. எதுக்குடா என் அப்பாவுக்கு ரீல்ஸ் அனுப்புன? எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அனுப்புனேன். டேய் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா உனக்கு? நான் இன்ஸ்டா FB யூஸ் பண்றதே தப்புன்னு சொல்வாருடா அவரு. உனக்கு தான் யார் பார்த்தாலும் தப்பா எவனாவது பார்த்தா அவன் தப்புன்னு சொன்னேன்ல. அப்போ உங்க அப்பன் பார்த்தா என்ன தப்பு? ஃபோன் பண்ணிருப்பானே உங்க அப்ப, தாலி போட சொன்னானா? காலையில எந்திரிச்சு குளிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு தாலி போட்டு பொண்டாட்டி மாதிரி பொண்டாட்டியா இருக்க. ஐயோ ராவா இருக்கு. ஏய் சக்தி, பரவாயில்ல சார். என்ன அசிங்கப்பட்டாலும் எப்படியோ கடைசியா பாயிண்ட்டை ஈக்குவல் பண்ணிட்டீங்க போலயே. இல்ல என்னாச்சு சார்? அடுத்த நாள் காலையில Kalam is basically complicated thing because it is combined with the women. கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதே மேல். ஆனால் ஒரு மேல் கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். அவங்க அப்பா என்னை ஏமாத்திட்டா. அவங்க அப்பா என்கிட்ட அவனால சமாளிக்க முடியாம கல்யாணம் பண்ணி ஏண்டு தள்ளி விட்டு அவன் தப்பிச்சிட்டான். ஏ சக்தி,
சார் ஒரு டீ. இல்லை வேணாம் சார். நான் குடிச்சுக்கிறேன் சார் ப்ளீஸ். ஓ சாரி சார். சரி சார். சொல்லுங்க. நான் தான் சொல்லிட்டேனே சார், அந்த ஃபோல்டரில் தான் இருக்கும், வைங்க. ஏண்டி இங்கே தானடி உட்காந்துருக்க? காலிங் பெல் சத்தம் கேட்கல? ஏஞ்சி வந்து கதவு திறக்கிறது உனக்கு என்ன கறி வலிக்குதா? காலைல இருந்து ஆபீஸ்ல அவ்வளவு வேலை பார்த்துட்டு ஆசையா வீட்டு கிளம்பலான்னு போனா அவ்வளவு பெரிய லிஸ்ட் அனுப்புறேன். அதனால ஒன்னு அண்ணா நகர்ல இருக்கு, இன்னொன்னு அசோக் நகர்ல இருக்கு. அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்து காலிங் பெல் அடிச்சா கதவு கூட திறக்க முடியாத உன்னால. ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னேன். ராணினா ராஜாவோட பொண்டாட்டின்னு அர்த்தம். ராணினா ராணி தான். ஏண்டி உன் பிரச்சனை என்னடி? நான் என்ன பண்ணும்? என்னதான் வேணும் உனக்கு? பிரதர் அடிச்சு இடிச்சுட்டீங்களா? அப்படி ஏதாவதுன்னா இப்பயே வேற லாயரை பார்த்து போயிருங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ்க்குலாம் ஆதரவா ஆஜரானா அந்த ஜட்ஜி காரி மூஞ்சிலே துப்புவாப்ல. என்ன செஞ்சீங்க சொல்லி தொலைங்க. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். அது கூட ஞாபகம் இல்லாம மயிறு மாதிரி ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேன். இதுல இந்த புடிங்க பெல் அடிச்சோன்னு நான் கதவு திறக்கணும். உனக்கு வேணா வாடின்னு உரிமையா கேட்க தெரியுது இல்ல? எனக்கு வேணும்னா இதெல்லாம் பண்ணணுமா? ஒழுங்கா ஓடிடு, இல்லைன்னா எங்க எத்துவேன்னு எனக்கே தெரியாது. கேக்குங்கடா பரதேசி. ஒரு நிமிஷம். அம்புட்டு எச்சிய காரி துப்பியும் இதுதான் சாக்குன்னா அடுத்த வேலைக்கு தயாரா இருக்கீங்க. அதான் அப்படி இப்படி ஒரு மாதிரி சமாதானம் ஆயிடுச்சே, அப்புறம் என்ன சார் பிரச்சனை? நானும் அப்படிதான் சார் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் சார் பிரச்சனையே. என்ன? எனக்கு உங்ககிட்ட 2 விஷயம் சொல்லணும். சொல்லு. டிவியை பார்க்காம என் மூஞ்சிய பாருடா. என்ன? நான் ஒரு பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ண போறேன். பியூட்டி பார்லரா? இப்போ இந்த நேச்சுரல்ஸ் கிரீன் ட்ரெண்ட்ஸ் மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ண போறேன். என் காலேஜ் ஃப்ரெண்ட் ராகேஷ் இருக்கான்ல, அன்னைக்கு நம்ம கெட் டுகெதரில் பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டோட புட்டிக் ஓப்பனிங் கூட வந்திருந்தானே, அவனும் நானும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறோம். அவன் என்னை பார்ட்னராக சேர்த்துக்கிறேன்னு சொன்னது என்னால் இப்போவும் நம்பவே முடியல தெரியுமா? ஏன்? என்னங்க? இல்லை எதுக்கு பியூட்டி பார்லர்? அதெல்லாம் வேணாமே. இது பார் சிவா, நான் ஒன்றும் உங்ககிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்கல. என்னோட ஹாப்பினஸை ஷேர் பண்ண, அவ்வளோதான். இட்ஸ் மை சாய்ஸ். ஏய், நான் ஏதாவது பண்ணா உங்ககிட்டயும், நீ ஏதாவது பண்ணா என்கிட்டயும் கேட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் நம்ம 2 பேரையும் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் குடி வச்சிருக்காங்க. நீ எல்லாம் என்கிட்ட கேட்டு தான் பண்றியா? நான் எந்த சலூன்றி வச்சேன் உன்கிட்ட கேட்கறதுக்கு?
அப்ப இந்த ஃபர்னிச்சர், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அந்த கலரும் பிராண்டும் என்கிட்ட கேட்டு வாங்கினியா நீ? இதெல்லாம் வாங்கினது உங்க அப்பன். ஓ, அப்ப வரதட்சணை வாங்கினியா? வரதட்சணை? இந்த வீடு எங்க அப்பா வாங்கி கொடுத்தது, நான் நல்லா இருக்கணும்னு. அதே மாதிரி நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக உங்க அப்பா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அப்படி இதெல்லாம் வேணானா அன்னைக்கே இந்த மீசக்கார வெண்ணெய் கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதுக்கு அந்த வெண்ணெய் என்கிட்ட கேட்கணும்ல. அதுக்கு நான் ரெடி பண்ணுவேன். இது பார் சிவா, பேச்ச மாத்தாது. யார் நானா? எனக்கு இப்ப பார்லர் ஸ்டார்ட் பண்ணும், அது என் ட்ரீம். இங்க பாரு, எவனாவது ஒருத்தன் வா பிஸ்னஸ் பண்ணலான்னு கூப்பிட்டான்னா கூட சேர்ந்து போறதுக்கு பேரு ட்ரீம் கிடையாது. என்ன இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 60 வீடு இருக்குமா? 60 வீட்டு கதவையும் தட்டி அந்த வீட்டில் இருக்க ஆம்பளைங்கள்ட்ட கேட்போம், உங்களோட ஆம்பிஷன் என்ன, கனவு என்னன்னு. சத்தியமா சொல்றேன், ஒருத்தனோட ஆம்பிஷன் இன்னொருத்தனோட தான் இருக்கவே இருக்காது. அதே வீட்டில் இருக்க பொம்பளைகிட்ட கூப்பிட்டு கேட்போம், உங்களோட கனவு என்னன்னு. சொல்லி வச்சா மாதிரியே ஒன்று மேக்கப் போடணும், இல்லைன்னா துணி கடை வைக்கணும். இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், ஏன் இந்த தேவயானி மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகணும்லாம் உங்களுக்கு தோணாதா? தோணாது, ஏன்னா அதுக்கு படிக்கணும். இதுன்னா வந்தா அவங்களுக்கு, இல்லைன்னா நீங்க எப்படி தெரியலாம்ல. நீ என்ன ஒழுங்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ ஏன் ஐடில வேலை பார்க்குற? ஏதாச்சும் கார் கம்பெனியில் கிரீஸ் அல்ல வேண்டியதானே? நீ பேசாத ட்ரீமை பற்றி. அடியே இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் வேலைக்கு போகிறதே பெரிய அச்சீவ்மெண்ட்ரி. உங்கள் அப்பன் சொன்னானே 12th ஃபிசிக்ஸில் அட்டம் ஆமே. இப்போ ராகேஷ் கடை ஆரம்பிச்சானா கூட போய் உட்காந்துக்கலாம். அப்போ நான் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட ஒவ்வொரு ரூபாய்க்கும் கெஞ்சிட்டே இருக்கணும்ல? ப்ளீஸ் டிஎம் ஃபார் கொலாபரேஷன், கைண்ட்லி பிங் மீ, யூ கேன் ரிங் மீ. அப்போ எங்கடி போச்சு செல்ஃப் ரெஸ்பெக்ட்? அது எப்படி புருஷன்கிட்ட காசு வாங்க போது உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் பொத்துட்டு வருது? எவனாவது ஒருத்தருக்கு ஓசியில் ஏதாவது கிடைச்சா பொண்டாட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு போஸ்ட் போட்டா அவனை பற்றி என்கிட்ட பேசுறது? எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் இந்த கப்பல் இதை தின்னாங்க, அந்த கப்பல் அதை பண்ணாங்க, இவங்க இங்கே வந்தாங்க, அவங்க அங்கே போனாங்கன்னுக்கிட்டு. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், அது எப்படி எதிர்ச்சியா எங்க வந்திருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் நகை கடைக்கு போக முடியும்? அவங்க அப்பா 4 காசா? மீடியா ப்ராடக்ட் ப்ரமோஷன் ஒரு பிசினஸ், அதுக்கும் பிச்சைக்கும் வித்தியாசம் தெரியாது. தற்கொலையாடா நீ. உன்னை போய் கட்டினேன் பாரு. சீ, என்ன சிறப்பா நடிக்கணும். எனக்கெல்லாம் நீ டிஸ்டர்பிங்கே இல்லடா. என்ன மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டெலெக்சுவல் பொண்ணுக்கு புருஷனா இருக்க உனக்கு எந்த தகுதியும் இல்லை. என்ன சொன்ன? இன்டெலெக்சுவலா? அடியே இது ஜியூ போப்பு தாண்டி. இது உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே எனக்கு தெரியும். அப்ப சொன்னா அவமானத்துல எங்க இந்த மாப்பிளைய பிடிக்கலன்னு சொல்லிருவியோன்ட்டு நான் ஏதோ தப்பா சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். இல்ல இன்டெலெக்சுவல் அது கூட பரவாயில்ல. போன வாரம் இந்த இடத்துல நம்ம 2 பேரோட ஆனிவர்சரிக்கு ஒரு கேக் வெட்டோம். நம்ம 2 பேரும் தின்னது போக மீதிய பிளாட்ல இருக்க குட்டி பசங்களுக்கு கொடுக்கலாம்னு சொன்னேன். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல பத்திரமா வச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீல. நீ கம்யூனிஸ்டா? கத்தி படத்துல தளபதி 2 இட்லியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணினா கம்யூனிஸ்ட்னு ஒன்று இருக்கிறதே உனக்கு தெரியாது. அது எப்படி? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டா தோழர் தோழர் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படி மண்டைக்குள்ள ஒன்று ஆகும் பாரு. ஓ, இந்த வரேன். இந்தாடி, இதுல ப்ராப்பரா பத்த வச்சு ஒரே ஒரு பஃப் எடுத்துடுறீ, நான் விட்டுறேன். நான் ஓரமான அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஓடி வந்து வாங்கி ஒரு இழுப்பு இழுத்துட்டு உள்ளுக்குள்ளார ஓடி போய் வாயை கூப்பிடிச்சிட்டு பொரியல் இழுத்துங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இது எதுக்கு பண்ற? தரமணி படத்துல ஆண்ட்ரியா பண்ணு. இதை பண்ணிட்டா நீ ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிபெண்டன்ட் உமன். இதெல்லாம் கூட விட்டுருவேன். ஹனிமூனுக்கு எங்க போலான்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன? போர்பந்தர், அம்பேத்கர் பிறந்த இடம். போர்பந்தர் காந்தி பிறந்த இடம். இங்க பாரு, உனக்கு பியூட்டி பார்லர் வைக்கணுன்றது ட்ரீம் எல்லாம் கிடையாது. போன வாரம் உன் ஃப்ரெண்டு பொட்டிக்கு ஓப்பன் பண்ணா, இந்த வாரம் நீ எதையாவது ஓப்பன் பண்ணணும், அவ்வளவுதான். அப்படிதான் பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணுன்றது உன்னோட ட்ரீம்னா நேரா போய் பியூட்டி கோர்ஸ் படி. அப்படி இல்லையா ஏதாவது ஒரு சலூன்ல கொஞ்ச நாளைக்கு வேலை பாரு. அவதெல்லாம் இல்லாம நேரெல்லாம் பியூட்டி பார்லர் நொட்ட முடியாது. அவன் என்ன உன்னை ஓசியில கூப்பிட்டு பார்ட்னரா வைக்க போறான்? அப்ப அந்த 2வது சந்தோஷமான விஷயம், நான் போய் உனக்கு பர்சனல் லோன் எடுத்துட்டு வந்து காசு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க அப்பையும் கொடுத்த நகையை கொண்டு போய் அடகு வைப்பேன். மற்றதுலலாம் மட்டும் இட்ஸ் மை சாய்ஸ். காசுன்னு வந்துட்டா மட்டும் நாங்க தான் உங்க சாய்ஸா? அன்னைக்கு என் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல என்னடி சொன்ன?
ஒரு பொண்ணு அம்மனமா இருந்தாலும் அவ பர்மிஷன் இல்லாம அவளை பார்க்க கூடாதா? முதல்ல 4 பேருக்கு முன்னாடி அம்மனம் நிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தா? நீ என்னடி உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றது? இப்ப நான் சொல்றேன், என் கூட வாழ்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை. எப்ப பார்த்தாலும் பொய்யா பேசி பொய்யா வாழ்றதுக்கு செத்து தொலடி. என்ன சொன்ன? செத்து தொலைன்னு சொன்னேன். எப்ப பார்த்தாலும் நான் ஒரு பொண்ணு, என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுங்க. நான் இப்ப சொல்றேன்டி, நான் ஒரு ஆம்பளை, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். அது என்ன சொல்லுவ? இட்ஸ் மை சாய்ஸ். நல்லா விட எல்லாம் உங்க அப்பா வாங்கி கொடுத்ததுதான். ஐயோ போட்ட அளவுக்கு சண்டை போட்டீங்க. தெரிஞ்சுதான் நான் சார் சார் அவது பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லியிருந்தானா இந்த உலகத்துல எது கேட்டிருந்தாலும் சரி சொல்லியிருப்பேன் சார். சார் அவ எனக்கு வேணும் சார். நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் சரி பண்ணணும். எனக்கு அவ கூட வாழணும் சார். நீங்க கூலா இருங்க சிவா. இங்க பாருங்க, சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க மாப்ள? சக்தி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. இங்கே காதலுக்கும் நிம்மதிக்கும் நடுவில் ஒரு பெரிய தூரம் இருக்குது சார். அந்த தூரத்தை குறைக்கிறதே புரிதல் மட்டும்தானே. ஆம்பளைங்க பாவமா இல்லை ஆம்பளைங்களோட பாவமானு தெரில. பொண்ணுங்களை முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு சக்தி எங்கே இருக்கான்னு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சக்தி, சக்தி கதவு தர. சக்தி, 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 ஐம் சாரி. சக்தி, ஏய் எதுக்கு நீ இங்க வந்த? எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா. மேம், எனக்கு அவன் மூஞ்சியே பார்க்க வேணாம் மேம். தயவு செஞ்சு அவனை வெளியே போக சொல்லு. சக்தி, டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா அடிச்சு அபார்ட் பண்ணி விட்டு திரும்ப வந்து பேசிட்டு இருப்ப. வெளில போடா. எனக்கு அவகிட்ட பேசணும். சக்தி, எனக்கு உன்கிட்ட நீ பேசணும். ஒண்ணும் பேச வேணாம், முதல்ல வெளில போடா. டிரைவர் அண்ணே, டிரைவர் அண்ணே வாங்க, வந்து இழுத்துட்டு போங்க இவனை. போடா. யோ யோ, ஏய் நீ முதல்ல வெளில போடா. வெளில வா. சக்தி, சக்தி,
மகளிர் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி என் ஒய்ஃப் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க சார். 2 மணிக்கு அங்கே வர சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில சார். வெள்ளக்காரன் ஓட்டு போடுறான்னா ஒரு நியாயம் இருக்குது. அடிக்கிற வெயில்ல நம்மளை போட்டு போட சொல்லி உயிரை வாங்குறாங்க. இது உங்கள் 2 பேரண்ட்ஸ்க்கும் தெரியாதா? இல்லை சார், தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும். டேய் நாராயணா, நானே அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எப்படியாவது நானாவே சமாளிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளார போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போவான்னு நான் எதிர்பார்க்கல சார். நாராயணன் சார், புது கேஸுங்களா? வா கிளம்பலாம். எங்க சார்? வண்டி எடு சொல்கிறேன், வாங்க சார். Protection of Women Against Domestic Violence Act of 2005 இல்லைனா DV 498 Crime Against Women. இது ரெண்டில் ஏதோ ஒன்றில் தான் போட்டிருப்பாங்க. என்னன்னு போய் பாரு. சித்து, நமக்கு ஆப்போசிட்டாக யார் ஆஜராகன்றதை ரைட்டர்கிட்ட கேட்டு வை. ஓகே சார். ஓ சார் வாங்க. இங்கே பாருங்கள் சார், இப்போ நீங்கள் வந்திருக்க இடம் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஆம்பளையாக பிறந்த ஒரு தகுதி போதுன்னு உங்களை அத்தனை வகையில் அசிங்கப்படுத்துறதுக்கான ஆக்சஸ் இருக்க இடம். பாருங்க மேடம், இப்போ இவரை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் கொடைக்கானல் போகிறதுக்கு நான் எதுக்கு மேடம் மாதம் மாதம் மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்கணும்? மேம், மரியாதையாக பேச சொல்லுங்க. அவர் என்னோட ஃப்ரெண்டு மேம். மேடம், கல்யாணத்துக்கு முன்னாடி என்னையும் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னாங்க மேடம். நான் வேணாம், என் காசு மட்டும் வேணுமா? ஆமாண்டா வெண்ண. டைவர்ஸுக்கு அப்புறம் புருஷன் பிச்சை எடுத்தாவது பொண்டாட்டிக்கு கொடுக்கணும்னு இருக்கு. நீ எங்கேயோ போய் என்னத்தையே தின்னு, அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இன்னும் 2 நாள்ல மெயின்டெனன்ஸ் கொடுக்கல, உள்ள தூக்கி உரிச்சு போடுவேன். போடா. ஏன்னா சட்டம் பெண்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. காம்ப்ரமைஸாக போகிறது தான் சார் உங்களுக்கு சரி. மன்னிப்பு கேட்க சொன்னால் மன்னிப்பு கேட்டுருங்க. இல்லை இனி அடிக்கடி வந்து பார்த்து தொல்லை பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுக்க சொன்னால் எழுதி கொடுத்துருங்க. எக்காரணத்தை கொண்டும் கோவம் மட்டும் பற்றாதீங்க. இந்த காம்பவுண்டுக்குள்ளே உங்கள் காதை செவிடாக வச்சுக்க. நான் இன்னைக்கு உங்களோட லாயராக அப்பியர் ஆக முடியாது சிவா. பதட்டப்படாதீங்க. என்னோட ஜூனியர் சித்து ஆஜராகிறான், அவன்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி உங்களை அவங்க ரிமாண்டில் எடுக்காமல் பார்த்துக்கிறது தான் நம்ம வேலை. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஆஜராகிற லாயர் யாருன்னு பார்த்துட்டு நாம் அதுக்கேற்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம். அந்த கேஸில் ஆஜராக போகிற ஆப்போசிட் வக்கீல் யார்? அது யாரு? வீதி. லக்ஷ்மியோட எக்ஸ் ஹஸ்பண்ட். டிவோர்ஸ் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இவன் தான் லாயர்னா எனக்கு ஃபீஸே வேண்டாம். பிரதர், இனி இது உங்கள் கேஸ் இல்லை பிரதர், ஏன் கேஸ். அப்போ காம்ப்ரமைஸு? காம்ப்ரமைஸா? காம்ப்ரமைஸுங்கிற பேச்சுக்கே இனி இடம் இல்லை. இவன் யாரு? நண்டு மாதிரி. இவன் சத்துக்கு இவன் போக்சோ மேடம். 15 வயசு பொண்ணை லவ் பண்ணி பஸ் ஏறி பல்லாவரம் தாண்டிட்டான். அவங்க வீட்டாளுங்க அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்காங்க. லவ்வாடா? ஓடி போனவ எங்க? அவங்க வீட்டில் மேம். நீ? சீர்திருத்த பள்ளியில். ஆளையும் மொகரையும் பாரு. உக்காரு. வாங்க லட்சுமி மேடம். என்ன அழைச்சிட்டீங்க போல? அப்படிலாம் இல்லை மேம். வாங்க வந்து உட்காருங்க. வா. மார்னிங் மேடம். மார்னிங். உட்காருங்க. இருக்கட்டும் மேடம், நாங்கள் நின்றுக்கிறோம். இவன் தானா? எஸ் மேம். என்ன சார் உங்க ஆள் இப்படி ஒரு பொறுக்கி பயலா இருக்கான்?
இந்த காலத்திலே குடிச்சிட்டு பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது நியாயமா? சித்து, நான் பேசுறது கேக்குதா? சொல்லாம நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்க. டங்கு கணவன் மனைவி பிரச்சனை, அவங்களுக்குள்ள அதை சேர்ந்து உட்காந்து பேசி தீர்த்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லி வாலண்டரி கவுன்சிலிங் போட சொல்றா. மேடம், இது ஒரு சாதாரண கணவன் மனைவி பிரச்சனை மேடம். நீங்க ஒரு கவுன்சிலிங் போட்டு விடுங்க, அவங்களுக்குள்ள பேசி சகஜமா தீர்த்துக்கிட்டுமே மேடம். நாங்க எங்க கணவன் மனைவி பிரச்சனையை பேசி தீர்க்க வரல. அவன் இவங்களை அடிச்சு காயப்படுத்தியிருக்கான், மென்டலி டார்ச்சர் பண்ணியிருக்கான், அபார்ட் வேற பண்ணியிருக்கான். அதுக்கு முதல்ல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. இப்போ நாங்க வந்திருக்கிறது வைலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன்ஸ் கிரைம்காக. அதுக்கு ஆக்ஷன் எடுங்க. அப்படியா? அப்போ கோர்ட்ல அவன் மனைவி அவன் கூட சேர்த்து வைங்கன்னு கான்ஜுகல் எக்ஸ்பெக்டேஷன் போடுறோம். சேர்ந்து வாழ முடியாதுன்றதுக்கான காரணத்தை ஜட்ஜிட்டு வந்து சொல்லுங்க. கோர்ட்டு கேட்குற எவிடன்ஸை கொடுத்து குற்றத்தை நிரூபிச்சா நீதிமன்றம் சொல்றதை கேட்டுக்கிறோன்னு சொல்றான். வீட்டுக்குள்ள சிசிடிவி கேமரா வச்சுக்கிட்டா ஒரு பொண்ணு குடுத்தன நடத்துவா? எவிடன்ஸ் இல்லைங்கிற திமிருனால தான் இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க. அபார்ட் ஆக்கியிருக்கான். இதை விட வேற என்ன எவிடன்ஸ் வேணும்? சேட்டா, வழக்கம் போல. ஓகே சார். மேடம், சித்து சார். எல்லாம் உள்ள வச்சு தோலை உரிச்சாதான் திருந்துவான். எல்லாம் பக்காவா ஃபைல் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். அவ எப்படியாவது இன்னைக்கு ஒரு ராத்திரியாவது அவனை உள்ள தூக்கி வச்சணும்னு முடிவு பண்ணிட்டாடா. போலீஸ்ல இருந்து இந்த கோர்ட்டுக்கு மாத்தினாதான் தப்பிக்க முடியும். டேய், இப்போ என்னடா பண்றது? போலீஸ் ஈகோ தட்டி விட்டுருவோம். ரிஸ்க்டா. அவனால சொல்றான். பிரதர், அழுங்க. அழுங்க பிரதர். எதுக்கு? அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, சேம் ஹேர் ஸ்டைல். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் நிலமை அதுதான். உனட்டை போட்டு அடிப்பியா? அடிப்பியா? மட்டாரம் அழுங்க. வரல. சக்தி மறந்துருக்கேன். வந்துருச்சு. அப்படியே மேடம் பாருங்க, கீழே குமிங்க, மூக்கில் கைவிங்க. ஐயோ பிரதர், அழுகாதீங்க. அழுகாதீங்க பிரதர். என்னாச்சு? வேற ஒன்றும் இல்லை மேடம், அவங்க கன்சீவ் ஆன விஷயமே அவருக்கு தெரியாது மேடம். என்ன இருந்தாலும் அவருக்கும் அது குழந்தை தானே. தான் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். வர்ற வழியெல்லாம் அழுதுட்டேன். விடுங்க பிரதர், அழுகக்கூடாது. தம்பி, இங்க வாப்பா. போங்க போங்க வாப்பா, வா. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? இன்னும் எவ்வளவோ இருக்கு. இப்போ ஆரம்பிடா. ஏய், என்ன பார்க்குற? ஆளும் மண்டையும். இது எங்க கோட்டை, கமிஷனர் ஆஃபீஸ் நினைச்சே நாங்கள் பயப்படுறதுக்கு இட்டிச்சன். டேய், என்னடா மேடம் பாத்தீங்களா? மேடம், என்ன நடக்குதுங்க? சக்தி, அமைதியா இரு. மேடம், இவளுங்களெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாதான். இவளுங்க புருஷன் சிரிச்சு பேசுனா செக்ஸ் டார்ச்சரா, சிரிக்காம பேசுனா ஆம்பளையே இல்லையா. என்னன்னா சொல்றாளுங்க பாருங்க. இப்படியே வர்றவள்கெல்லாம் சொல்லி சொல்லி தான் நிஜத்துல யார் நல்லவன் கெட்டவனே கண்டுபிடிக்க முடியல. மேடம், உங்களுக்கு என்ன தெரியும் கேரக்டர் பத்தி? தேவையில்லாமலாம் பேசாதீங்க. ஏய், என்ன உட்காரு. இந்த வாய்ஸ் அவடெல்லாம் உன் புருஷன்கிட்ட வச்சுக்க. இது போலீஸ் ஸ்டேஷன், மரியாதையா பேசு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு சக்தி. என்ன மேடம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா எப்படி பேசணும்னு உங்க கிளையண்ட்டுக்கு சொல்லி தர மாட்டீங்களா? நீங்க வந்தீங்களேன்னு தான் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். மேடம், வாங்க நம்ம கமிஷனர் ஆபீஸ் போலாம். கமிஷனரா? கமிஷனர் ஆபீஸ்க்கு போ. கமிஷனர் என்ன உன்னை நேராவா விசாரிக்க போறாரு? கிரைம் நம்பர் போட்டு என்கிட்ட தான் அனுப்புவாரு. அதையும் நான் தான் விசாரிக்கணும். முடிஞ்சிச்சு. என்ன மேடம், இப்படிப்பட்ட பொண்ணுக்கு போய் நீங்க வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சரியா விசாரிக்கலையோ? இவ்வளோ நேரமா நான் பார்த்ததுல இந்த பொண்ணுக்கு தான் ஆட்டிடியூட் அதிகமா இருக்கு. இனி இதை நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மேடம் சொன்ன மாதிரி கமிஷனர் ஆபீஸ்க்கே போங்க. நீங்க கிளம்பலாம். வரேங்க மேடம். பிரதர் வாங்க. சாரி மேம்.
சாரி மேம். அந்த லாயர் என்னை இரிட்டேட் பண்ணிட்டான். அதனால தான் கோவத்தில் கத்திட்டேன். என்ன சாரி? நீ மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தனா சிஎஸ்ஆர் போட வச்சிருக்கலாம். எவன்கிட்ட லைஃப்ல தோக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அவன்கிட்டயே தோத்துட்டு நிக்கிறேன். அதுவும் ஸ்டேஷனுக்குள்ள வராமலே ஜெயிச்சிட்டு போயிட்டான். இப்ப என்னதான் பண்றது? அதை அவகிட்டே கேளு. நல்லவ மாதிரி நடிச்சு எல்லாரும் முன்னாடி என்ன கெட்டவளாக்கிட்டான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி மேம், செய்கிறேன். அவனை விடக்கூடாது. இதுல உறுதியா இருப்பியா? சத்தியமா மேம். வா சக்தி. மேம், இது யார் மேம்? அவ என் பொண்ணு தியா. ஓ, அழகா இருக்கா. இப்போ எங்க மேம்? பெங்களூர்ல என் அக்கா வீட்டில் இருக்கோம். அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவேன். ஓ, ஏன் பெங்களூர்ல? என் புருஷனோட மூச்சு காத்து கூட பற்றக்கூடாதுன்னு தான். தப்பி தவறி கூட அவன் புத்தி வந்துடக்கூடாது பாரு, அதுக்கு தான். இங்கே பாரு சக்தி, கண்டிப்பாக மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை. கண்டஸ்டட் தான் அப்ளை பண்ணி ஆகணும். நீ கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்க. உனக்குன்னு ஒரு ஜாபை தேடிக்க, சரியா? கவலைப்படாத. உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணுறேன், சரியா? சக்தி, நல்லா ஞாபகம் வச்சுக்க. எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். நாம் ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம். பிரதர், பைக் அங்கேயே இருக்கட்டும், நானே. பிரதர், ரிமாண்ட்ல இருந்து தான் தப்பிச்சாச்சுல்ல, அப்புறம் ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? பாய். தரக்கடிப்பீங்களா? என்ன ஒரு வருஷம் ஒன்றா இருந்திருப்பீங்களா? ப்ரெக்னென்ட் ஆனது தெரியறதுக்கு முன்னாடியே அபார்ட் ஆயிடுச்சு. அதுக்கே எவ்வளோ பெயின் உங்களுக்கு. நாராயணனுக்கு 7 வருஷம் லைஃப். அவன் தூக்கி வளர்த்த குழந்தைய பார்த்து 2 வருஷம். அவருக்கு ஏன் டைவர்ஸ் ஆச்சு? குடும்ப சண்டை தான். சண்டை எப்போ? நல்ல குடும்பத்து பொண்ணுங்கள்லாம் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு வாய் விட்டான். தப்பு தான், அந்த வார்த்தையை விட்டுருக்கூடாது. மன்னிப்பும் கேட்டான். ஆனால் பிரச்சனை அது இல்லை, ஈகோ. அப்புறம் 1935 சத்தியமங்கலம் வனப்பகுதியில் பழங்குடியின மக்களை படிக்க வச்சு அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றின சமூக ஆர்வலர் ரமாமணி அம்மாளை தெரியுமா? தெரியாது. எனக்கும் தெரியாது. நாராயணனுக்கு டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த ரமாமணி அம்மா வேற யாரும் இல்லை, நம்ம நாராயணனோட பொண்டாட்டியோட பாட்டியோட ஒன்று விட்ட அத்தை. நம்ம ரமாமணி அம்மாவோட நற்பேருக்கு களங்கம் விளைவிச்சதுக்காக நாராயணனுக்கு டைவர்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல்
499 ஆக்ட் படி அவனை பார் கவுன்சில்ல இருந்து 2 வருஷம் சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. சண்டேல நல்ல குடும்பத்து பொண்ணுங்க இப்படி பேச மாட்டாங்கன்னு வாய் விட்டான்ல. இந்த நல்ல குடும்பத்து பெண்கள் லிஸ்ட்ல இந்த யங் கேர்ள் வர்றாங்க. இது என்னங்க அநியாயமா இருக்கு? உங்களுக்கு தெரியுது, சட்டத்துக்கு தெரியலையே. விவாகரத்து வாங்கினதும் இல்லாமல் அவன்கிட்ட நஷ்டஈடும் வாங்கிட்டு அவன் குழந்தை எங்கேயாவது பாத்திர போறான்னு பெங்களூர்ல இருக்கிற அவங்க அக்கா வீட்டில் வச்சு வளர்த்துறான் அந்த மகராசி. கோர்ட்டுக்கும் போக முடியாம, குழந்தையும் பார்க்க முடியாம, யூடியூப் அது இதுன்னு 2 வருஷமா நடப்பணமா சுத்துறா சார். அதான் உள்ள வரலையா? அவன் யாருக்கிட்டையும் அது ஏன் கேஸுன்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை. புல்லான்னு சொல்லி அழுதிங்கல்ல, அதுதான். கவலைப்படாதீங்க, அவன் பார்த்துக்கோ. உங்களுக்கு போதை ஆயிடுச்சு, உங்களுதையும் நானே ஊற்றி. எனி அப்ஜெக்ஷன்ஸ்? ஓகே பிரதர். நீங்கள் என்ன 4-5 பெக்குக்கு அப்புறம் வாங்க போங்க. யோ நீ அதிர்ஷ்டக்காரையா? இன்னையோட நாராயணனோட 2 வருஷம் பேன் முடியுது. அவன் இனி எங்க வேணாலும் போய் ஆஜராகலாம். சக்தி சிவா. My petitioner doesn't want to continue her life with her partner, Your Honor. அதனால நாங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஓ அப்படியா? நான் கூட ஏதோ படத்திருட்டு கேஸ்ன்னு நினைச்சேன். இதுல இப்படி ஒரு இங்கிலீஷ் வேற. ஃபேமிலி கோர்ட்னா இந்த கேஸ் தானே விசாரிப்பாங்க. உன் பிரச்சனை என்ன அதை சொல்லு. மியூச்சுவலா? இல்ல யுவர் ஆனர், கண்டெஸ்டட் தான். அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு யுவர் ஆனர். ரெசிடேஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். 2யும் சேர்த்து விசாரிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் யுவர் ஆனர். சரியா போச்சு, தலைவலி பிடிச்ச கேஸ். ஐயா வேணுனே காலவரியம் பண்றாங்க யுவர் ஆனர். மை பெட்டிஷனர் ரொம்ப தெளிவா இருக்காங்க. டியூ டு டொமஸ்டிக் வைலன்ஸ் 2 மாச கரு அபார்ட் ஆயிருக்கு யுவர் ஆனர். மொழியே சரியில்லையே. அடிச்சா? ஐயோ இல்லைங்க. என்ன இல்லை, அப்புறம் எப்படி அபாஷன் ஆச்சு? அவர் அடிச்சாருங்கிறதுக்கோ அதனால தான் அபாஷன் ஆச்சுங்கிறதுக்கோ எந்த விதமான எவிடன்ஸும் அவங்க கிட்ட இல்லைங்கய்யா. மெடிக்கல் எவிடன்ஸ் எதுவும் இல்லையாமா? அபார்ட் ஆனதுக்கு எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு யுவர் ஆனர். அடிச்சதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லைனாலும் மென்டல் ஹெல்த் அபியூஸ்க்காக கோர்ட்ல கன்சிடரேஷன்ல எங்களுக்கு ஜஸ்டிஸ் வழங்கணும் யுவர் ஆனர். அபாஷன் ஆனது உண்மைதாங்கய்யா, அதை நாங்கள் மறுக்கலை. ஆனால் அது காரணம் ஃபிசிக்கல் அபியூஸ் தாங்கிறதுக்கு அவங்கள்ட்ட எந்த எவிடன்ஸும் இல்லைங்கய்யா. இன்னொரு கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட ரீஎக்ஸாமின் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வேணுங்கய்யா. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது வந்ததுக்கப்புறம் 8ஆம் தேதி வாய்தாக்குவாங்க. அதுக்குள்ள தம்பதியா போய் ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லுங்க. இல்லை யுவர் ஆனர், எங்களுக்கு கவுன்சிலிங் வேண்டாம். அட அட்டன் பண்ண சொல்லுங்கம்மா. அவங்க என்ன உங்களை கடிச்சா தந்து போறாங்க? போங்க போங்க. சிவா, நாராயணன், சித்து 3 பேரையும் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணுங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ், யார் யாரெல்லாம் கிளைண்ட்டு, என்னென்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும். ஏற்கனவே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாமையா நீங்கள் கோர்ட் வரைக்கும் வந்திருப்பீங்க. அதனால் நான் உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ண போகிறதில்ல. ஏய் உட்காருங்கப்பா. ஐயா இவ்வளோ அவசரப்படுறீங்க? இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற அதிசய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இதோ இங்கே வர நிறைய கப்புள்ஸ் அவசரத்தில் கோவத்தில் டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டவே இவங்களோட எப்படி சேர்ந்து வாழ்கிறதுன்னு வேண்டாம் மனசாக டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் சேருங்க சேராதீங்கன்னெலாம் நான் சொல்ல வரல. உங்கள் காயங்கள் ஆடுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. தேங்க்ஸ்.
நாராயணா, இந்த தோலுக்கு பெல்ட் மாட்டிட்டு ஒருத்தன் நிக்கிறான் பாரு, யாருன்னு தெரியுதா? யாரா? நம்ம டிடெக்டிவ். நீ வச்சிருக்கியா? உன் பொண்டாட்டி வச்ச டிடெக்டிவ்ப்பா. நம்மள ஃபாலோ பண்றதுக்கா? ஆமா. உனக்கு எப்படிடா தெரியும்? இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட போட்டோ போட்டு மை நெக்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு போட்டு என்னை டேக் பண்ணிருக்கேன். உங்க பொண்டாட்டியாவது புத்திசாலியா இருப்பாங்கன்னு நினைச்சேன் சார். நான் அவனை பார்க்கும்போது மேலே வேற பார்க்குறேன் சார். அட நம்மளாவது அவனை பார்க்காம இருக்கலாம்ப்பா, ஏன்ப்பா நீங்க? எதுக்குடா எங்கிட்ட மறைச்ச? அவதான் கோர்ட் வாசப்படி ஏறிட்டான்ல, அப்புறம் என்ன? டைவர்ஸ் கேட்டா ஓடி தூக்கி எரிஞ்சிட்டு வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இல்லப்பா பேசி இவன் ஒரு உதுத்த பையங்க. பொண்ணு பாக்குற அன்னைக்கே நான் வச்ச பூ உச்சியில இருக்கு, நான் வருஷத்துக்கு இறக்கி வச்சுக்கிட்டான். அன்னைக்கே வேணான்னு சொன்னேன் இல்லடா, இந்த பையன் தான் கேட்கல. பெரிய உலகழகி, காணாத கண்ட மாதிரி. வீட்டுக்கு வா, இருக்கு உனக்கு விளக்கமா. வாங்க. போடா. எப்பா எல்லாம் சரிதான். அந்த உதுத்த பையங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? இல்ல எங்க ஊர் பக்கம்லாம் அதை பேச மாட்டாங்க, அதான். உங்க அம்மா அப்பாவே இந்த கிளி கிளிக்கிறாங்களே, இனி உன் பொண்டாட்டியோட அம்மா அப்பா வந்தா அதான் கொன்னே போடுவாங்களாம்ல இவனை. இல்ல இல்லனா கொன்றுவாங்க தான். என்ன இல்ல அவளை. ஆடா பாவி, இதை ஏன்டா இவ்வளவு லேட்டா சொல்ற? என்ன பழக்கம் இது? பொட்டப்பள்ள போலீஸ் கோர்ட்டுன்னு திரியுறது நான் தானே கட்டி வச்சேன். அப்ப எதுனாலும் ஏடனாலும் சொல்லணும். யாரை கேட்டு நீ இந்த சோழி எல்லாம் பார்த்த? என்னடி பொட்டப்பள்ளைய வளர்த்து வச்சிருக்க? என் மான முறையெல்லாம் கெடுக்கிற மாதிரி ஒண்ணு. சார், பொட்ட புள்ளன்லாம் மரியாதை இல்லாம பேசாதீங்க. ஏன் சார், பொண்ணுங்கலாம் கோர்ட்டுக்கு போக கூடாதா? ஆத்தா, நீ கோர்ட்டுக்கு போ, சுடுகாட்டுக்கு போ, இமயமலைக்கு போ, நாசமா போ. எனக்கு என்ன? என் பொண்ணு எதுக்கு போகணும்? ஆமா, வெளியே விசாரிச்சேன், நீ உன் புருஷனை அத்து விட்டு வந்திருக்கியாம. அதான் என் பொண்ணு தாலியும் கலட்டலான்னு முடிவு பண்ணியாக்கும். சார், அவ மேஜர், அவளுக்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவளுக்கு ரைட்ஸ் இருக்கு சார். இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க சப்போர்ட் பண்ணணும் சார். ஆஹாஹாஹா, எனக்கே சொல்லி தரையாக்கும் என் பொண்ணு மேஜர்னு. இவ மேஜர்னு தெரியாம தான் நான் ரெட்டை சீர் வச்சு கொட்டடிச்சு 2 கெடா வெட்டுறாக்கும். மேடம், யாருங்க பிரச்சனை பண்றது? இவங்க தான் சார் பிரச்சனை பண்றாங்க. கூட்டிட்டு போங்க சார். வாங்கயா வாங்க. சார், என் பொண்ணை பார்க்க வரக்கூடாதா? இதென்ன கொடுமையா இருக்கு? ஏன் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா யாரா இருந்தாலும் பார்க்க கூடாதுதான். வாங்க, கோர்ட்ல பேசிக்கலாம். சக்தி வேணாண்டி, அம்மா சொல்றத கேளு. இல்லம்மா, இப்போ இது நான் பண்ணலன்னா கடைசி வரைக்கும் உங்களை மாதிரி அடிமையாக தான் இருக்கணும். இனிமே என்னை பார்க்க வராதீங்க. எதுவும் பயப்படாதீங்க, சின்ன ப்ரொசீஜர் தான், உடனே முடிஞ்சிடும். ஓ, நீயா? என்ன வேணும்? என்ன ரிப்போர்ட்டில் போய் சொல்லுமா? உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லணுமா? அதுக்கு இன்னும் செலவாகும். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். என்ன தேங்க்ஸ்? ஃபாலோ பண்றப்ப பெட்ரோல் எல்லாம் போட்டுக்கிறது இல்லையா? பிரதர், நாங்க ஸ்ட்ரைட்டா போய் ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல திரும்பிடுவோம். நீங்க வாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போயிடாதீங்க. நல்லா ஃபாலோ பண்றேன் நாராயணா.
என்ன மேம் இது? இதெல்லாம் உன் புருஷனுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் அவனுக்கு இல்லையே மேம். இன்ஃபெக்ஷன் டியூ டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் கண்டெயின் யூட்ரைன் அப்நார்மலிட்டி தானமா இருக்கு. ஃபிசிக்கல் வயலன்ஸ்க்கான எந்த முகாந்திரமும் இல்லாமல் இதை எப்படி எவிடன்ஸாக எடுத்துக்க முடியும்? யுவரானர், அவர் ஒரு ஆல்கஹாலிக். போதையில என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாது. அப்படிதான் அன்னைக்கு என்னோட பெட்டிஷனரை போதையில போட்டு அடிச்சிருக்காரு. ஒரு பொண்ணு தன்னை அடிச்சதுக்கு எந்த மாதிரியான எவிடன்ஸை சப்மிட் பண்ண முடியும்? அதனால எங்க பக்கத்து உணர்வுகளுக்கு சில விலக்குகளை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் யுவரானர். சரி, அடிச்சதுக்கு எவிடன்ஸ் இல்லை, அக்செப்டபிள். குடிச்சதுக்காவது இருக்கா? இருக்கு யுவரானர், தாங்க. Kalam is basically a complicated thing because it is combined with the women. கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது மேல். ஆனால் ஒரு மேல் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். முடிச்சுட்டிங் போங்க. அவங்க அப்பா என்னை ஏமாற்றிட்டான். அவனால சமாளிக்க முடியாம கல்யாணம் பண்ணி ஆட்டு தள்ளி விட்டு அவன் தப்பிச்சிட்டான். ஆல்கஹாலிக் டெஸ்ட் எடுத்துட்டு கவர்மெண்ட் ரீஹேப் ஆஃபீஸரை மீட் பண்ணி அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க. 12ஆம் தேதி வாய்தா. கிளம்புங்க. வா மிஸ்டர் குடிமகன் வாங்க. அவனுக்கு தெரிய வேண்டாம், நம்மளுக்குள்ள இருக்கட்டும். குடிங்கிறது கெட்ட பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு பழக்கம். எப்பவாவது குடிக்கும்போது. தினமும் குடிச்சா அது கெட்ட பழக்கம்தான். இப்போ சொல்லு, உனக்கு இருக்கிறது பழக்கமா கெட்ட பழக்கமா? பழக்கமான்னு கேட்டா பழக்கம்தான். நான் அப்பப்ப குடிப்பேன். ஏப்பா நாராயணா, இவன் ஒரு குடிகாரனா? ஏப்பா இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு. அத்தானாவது போத்தான், அது இவளோட பெரிய தொல்லையா இருக்கு. இங்க இருந்தா தொண்ணு பேசுவா போல இருக்காது. நான் மியூசிக்கல் மைண்ட் உள்ளவன் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். சும்மா டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ரொம்ப டல்லா இருக்கு. வெளியே எங்கேயாவது போய் ஸ்பீக்கர் செட் சவுண்டையாவது கேட்டு வரேன். கூப்பிடாம பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம். முட்டாள்தனமானது. எதுக்குடா ஏன் கை பிடிச்ச? ஏ என்னன்னு சொல்லடா, வயசுனாலே தொல்லடா. நான் என்னன்னு சொல்லடா, இந்த ஆள் ஒரு ட்ரக்கடி இல்லடா. ஓ ஆசையா மாட்டுன 2 காலில் மெட்டிதான். இங்க பாவமா நிக்கிறேன், போட வச்ச முட்டிதான். கெட்டி மேல சத்தம் கேக்குதே, சாவு மோளமா. சுத்து போட்டு காவு வாங்குதே, ராவு காலமா. கெட்டி மேல சத்தம் கேக்குதே, சாவு மோளம். சாவு மோள ரிங்கு டொன்னு 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 டொன்னு. அத்தா மக்களுக்குன்னா பெண்ணு பெரிய தான் இருக்கும். பெண்ணு பெரிய 120 அடி உயரம் போட. முன்ன மேட்ச் போய் ஜெயிச்ச நானும் கப்பு. 3 நாட்டு போட்டு தேச்ச எச்ச கப்பு. வெண்ண மவத கண்ணி வெடியா வெடிக்கிறா. கண்ண உருட்டி என்ன மிரட்டி அடிக்கிறா. ரீல் போல என்ன மேல கீழே தள்ளி விட்டா. 5 நாக்கு தள்ளுது. ஹோட்டல் போன இவதுன்னு வச்ச மிச்ச மீதி வழியிலாம வாயில் போனது. பஸ்ஸுக்குள்ள 10 ரூபாய் இல்ல, நேரம் பார்த்து ஷாப்பிங் போக சண்டை போடுறா. தாலி ஏறிடுச்சு, காலிதானே பண்ணடிச்சு. ஹாப்பினஸ் கூட இல்ல, மேரேஜால ரொம்ப தொல்ல. என்னன்னு சொல்லடா, வைஃப்னாலே தொல்லடா. நான் என்னன்னு சொல்லடா, லைஃப் கையில் இல்லடா. ஓ ஓ ஓ ஆசையா மாட்டுன 2 காலில் நெட்டிதான். தோ இங்க பாவமா நிக்கிறேன், போட வச்ச முட்டிதான். கெட்டி மேல சத்தம் கேக்குதே, சாவு மோளமா.
சுத்து போட்டு காவு வாங்குதே ராவு காலமா அத்தானாவது போத்தானாவது இவளோட பெரிய தொல்லையா இருக்கு. டெய்லி ஒரு கம்ப்ளைண்ட், எவிடன்ஸ் கிடையாது, கோர்ட் இல்லையாது, எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாமா? சும்மா இந்த ஒரு கேஸ் தானே இருக்கு எனக்கு. நீங்க என்ன பாக்குறீங்க? அவங்களும் உங்க கிளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க எதுக்குமே தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சும்மா வரீங்க, வந்து நிக்கிறீங்க, எங்கிட்ட திட்டு வாங்குறீங்க, வாய்தா வாங்கிட்டு போயிடுறீங்க. அடுத்த வாய்தா 12ஆம் தேதி. சார் டீ. டீயா? நான் கேட்கவே இல்லையே. அவர் தாங்க கொடுக்க சொன்னாரு. குடிங்க. குடிச்சிட்டு தெம்பா ஃபாலோ பண்ணுங்க. நாராயண வீட்டுக்கு தான் போறேன். இனி ஒரு வழிதான் இருக்கு. கேவலமா இருக்கு பாய். வேற டீ போடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். எதிர்ச்சா பார்த்தா கோர்ட் வந்துருச்சு. எதிர்ச்சா உள்ள வந்து பார்த்தா பவி அங்க இருக்கா. சரி வந்தது வந்துட்டோம், ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்ல வந்துட்டேன். இவர் தான் நம்ம அட்வொகேட். யோ பிளாக் தானே எடுத்துன்னு வரோம். நந்தி மாதிரி குறுக்க வர பிளாகருங்களா? செல்ஃபி ஏதாவது வேணுமா? கோர்ட்டுக்குள்ள வீடியோ எடுக்கிறதே தப்பு, இதுல செல்ஃபி எதர்ச்சியா வேற டங்கர் சொல்றீங்களா? உங்களுக்கு லாயர் அரைச்சு வேணுமா? ஏச்சி துப்பா. பாத்துட்டுங்க. நாராயணா, புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கு. ஆமாண்டா சித்து, எனக்கு என்னமோ ஏதோ தப்பாக படுது. போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வா. என்னடாச்சு? அடல்ட்ரி அக்யூஸ் பண்ண போறா உன் பொண்டாட்டி. அப்படின்னா என்ன? அவளுக்கு கூட போச்சுல்ல அந்த பொண்ணு, அவளுக்கு உனக்கு தொடர்பு இருக்குன்னு எவிடன்ஸோட நிரூபிக்க போறாங்களாம். இவ்வளோ கேவலமா இறங்குவாளுங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இதெல்லாம் ஃப்ராடுத்தனம். வெக்கமா இல்லையான்னு கேட்டதுக்கு உன் பொண்டாட்டி என்ன தெரியுமா சொல்றா? உங்களை மாதிரி மேல் சாவனிஸ்ட் கிட்ட ஃப்ரீடம் வாங்க ஃப்ராடுத்தனம் பண்ணணும்னா ஃப்ராடுத்தனம் பண்ணுவேண்டா. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஜட்ஜு பார்த்து முடிவு பண்ணுறது தான். குறைஞ்சபட்சம் டைவர்ஸு, மெயின்டெனன்ஸ், செட்டில்மெண்ட்டுன்னு போகும். உன்னை காவு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணை செக்ஸ் டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லி உன்னை உள்ளே தூக்கி வச்சு. இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. நாராயணா, பேசாம ஆப்சென்ட் ஆயிருமா? அது நமக்கே அப்போஸ் ஆயிரும். இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும். ஜட்ஜு எத்தனை மணிக்கு என்ட்ரி ஆவாரு? ஜட்ஜ் இப்போ வர்ற நேரம். பக்கத்துலேயே நல்ல ஹாஸ்பிட்டலில் பற்றி சேர்த்து இருந்தது. கொஞ்சமாக தள்ளி நானே சார். என்னாச்சு என்னாச்சு? தூக்குங்கப்பா தூக்குங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கப்பா. ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ். டேய், ஒரு வாரம் குறையாம ஆகும். ஒரு 48 hours அப்சர்வேஷனில் இருங்க, அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். யூ வில் பி ஆல் ரைட். 7 வாய்தா 8 கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே நமக்கு டைமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே டிவோர்ஸ் இஷ்யூ பண்ணிடுவாங்க. இது சார்
கள்ள தொடர்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்மளால் வாதாடவே முடியாது சிவா. உங்களோட சொத்து டீட்டெயில்ஸ், உங்களோட மந்த்லி இன்கம் ப்ளஸ் டேக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க, நோட் பண்ணிப்பான். அடங்கப்பா, பெரிய சிவாஜி ரஜினி. அஃபிடவிட்டில் ஏதாவது புழுகி வச்சேன்னு வையே, ரிட்டை போட்டு பூரா உண்மையை வெளியே எடுத்துருவானுங்க. உண்மையை சொல்லிடுறாசா? சொத்து என்ன சார், சென்னையில் இருக்க ஃப்ளாட்டு என் பேரில் தான் இருக்குது. அது இல்லாமல் மாத சம்பளம் எல்லாம் பிடிச்சது போக டேக் ஹோம் ஒரு 67,000 ரூபா வரும். அப்படின்னா நீ செட்டில்மெண்ட்டாக உன்னோட ஃப்ளாட் வேல்யூவில் ஒரு 50%, மந்த்லி உன்னோட இன்கமில் 20 to 30% ஒரு 20,000 ரூபா வரலையும் கொடுக்க வேண்டியிருக்கும். சார் கார் லோனு, கல்யாணத்துக்கு வாங்கின பர்சனல் லோனு, வீட்டோட இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு லோனு மாதம் 35,000 ரூபா அதுக்கே கட்டிடுறேன் சார். மொத்த செலவும் போக 32,000 ரூபா கையில் நிற்கிது. அன்னைக்கு சரக்கு வாங்கி கொடுறான்னு கேட்டதுக்கு 160 ரூபா குவார்டர் வாங்கி தர நீ. உங்க ஆசெல்லாம் இப்படி தாண்டாடியும் நாராயணா, இவங்கிட்ட மொத்த ஃபீஸையும் வாங்கிடு. என்ன விஷயம்? அவசரமாக ஒரு தான செட்டில்மெண்ட் பண்ணணும். தான செட்டில்மெண்ட்டா? யார் பேர்லேருந்து யாருக்கு மாற்றணும்? அவர் பேரில் இருக்க வீட்டை இவர் பேருக்கு மாற்றணும். அன்னைக்கு நான் ரிமோட்டு கேட்டப்ப எனக்கு மண்டையிலே அடிச்சு இல்லை, இன்னைக்கு பார்த்தியா மொத்த சத்தி எனக்கு எழுதி வைக்கிற. எனக்கு வர செவ்வாய்க்கிழமை ஈவினிங்குள்ளே இந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ்லாம் முடிக்கணும். புதன்கிழமை அன்னைக்கு வாய்தா இருக்குது. அதெல்லாம் அந்த காலம்ண்ணே, இப்போ எல்லாம் ஆன்லைனுக்கு மாறிடுச்சு. எல்லாம் ப்ராசஸ் முடிகிறதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். விஐபி தரிசனம் இல்லாத கோயிலா? மந்திரத்தை சொல்லுப்பா. ஜீவனாம்சம் வாங்கணும்னே இப்போல்லாம் நிறைய போலி டைவர்ஸ் கேஸ் வருதில்லப்பா? ஆமாண்ணே. அண்ணே, இவன் என்னோட தம்பி மாதிரி தான். அவனோட சேலரி ஸ்லிப்பை பிடிமானமாக வச்சு 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 12 லட்ச ரூபா கொடுத்ததாகவும், அதை நீங்கள் மாதம் 25,000 ரூபா ஃபுல் ரனுக்கு வட்டியோட முதலாக எடுத்துகிட்டு இருக்கதாகவும், இது இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு இருக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் வேணும்ண்ணே. நாளைக்கு இதை கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்டாலும் ஆமான்னு சொல்லணும். இந்த ஹெல்ப்பை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா இது போக மீதி இருக்கிறது தான் அவன் சேலரின்னு சொல்லி அதுலேருந்து 25% ஜீவனாம்சமாக தரோன்னு கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்ட நெகோஷியேட் பண்ண முடியும். இது ஃபெமினிஸ்ட் பாரதி மேம் வீடு. கைது செய், கைது செய். வேண்டும். இங்க பேசினா நம்ம கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார், தோழர் பாரதி அவங்க உள்ள இருக்காங்க, நீங்க உட்காருங்க, நான் அவங்கள கூப்பிடுறேன். வா. ஐயோ, சாரிக்கா சாரிக்கா. பரவாயில்ல. மேடம் தான் நம்மளை போதை கைன் டெஸ்ட் எடுக்க வச்சாங்க. ஃபீலிங்ஸ் ஓகாரியா. உட்காருங்க உட்காருங்க, ஒரே நிமிஷம். ஃபேன் போட்டுக்கோங்க. என்னங்க காஃபி சாப்பிடுங்க. சூடு ஓகேயா பாருங்க. எதுக்குப்பா இப்ப காஃபி இல்ல? குடிச்சுக்கிட்டே வரேங்க. சரி கொடு. சாரி சாரி. உங்களுக்கு காஃபி வேணாம். ஷோர் ஷோர். சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா தோழர்? ஐயோ, என்ன தோழர்லாம் கூப்பிடாதீங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. நீங்க ஏன் உங்க ஹஸ்பண்டுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க? காஃபி போட்டு கொடுத்ததா? நான் உங்களுக்கு தானே கேட்டேன். அப்படின்னா நான் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு பிறந்திருக்கேன். நான் உங்களை கேட்டது ஹாஸ்பிட்டாலிட்டி, அவரை கேட்டது லவ். அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் நான் உரிமையா செலவு பண்றேன்ல, அப்ப நான் என் புருஷனுக்கு செய்யறதுல என்ன தப்பு? இட்ஸ் மை சாய்ஸ் இல்ல? அக்காவை பாரு, என் வேலை பிடிக்கல, சேலை கட்ட பிடிக்கலன்னு ஏதாவது நொட்ட சொல்றாங்களா? அவங்களும் பொம்பளை தானே. எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் அடி பைப்பில் தான் போய் தண்ணி பிடிக்கும். ஏதாவது அரைக்கணுன்னா அம்மிக்கல் தான், மாவுன்னா ஆட்டுக்கல் தான், துவைக்கணுன்னா கல்லில் தான், அதுவும் கையில் தான் துவைக்கணும். ஒரு நாள் சலிச்சுக்கிட்டது இல்லை. இப்போ இந்த எல்லா வேலையும் செய்கிறதுக்கு எல்லா மிஷினும் வீட்டுக்குள்ளாரையே இருக்குது. சுவிட்சு போட்டால் போதும். சுவிட்சு போடுறதுக்கு இவங்களுக்கு வலிக்குது இல்லை? சுவிட்சு போட்டால் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஆனால் அந்த சுவிட்சை கூட பொம்பளை தான் போடணும்.
இல்ல தம்பி? புரியுது, உங்க குழப்பம் எனக்கு புரியுது. என்னப்பா சேலை கட்டிட்டு இருக்கா, வீட்ல குடும்பம் குழந்தைன்னு இருக்கா, இவளுக்கு ஃபெமினிசம் பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படித்தானே யோசிக்கிறீங்க? ஏன்பா ஃபெமினிஸ்ட்னா புள்ள புருஷனோட சந்தோஷமா இருக்க கூடாதானே? அது எவ்வளவு முட்டாள்தனம் இல்ல? ஃபெமினிசம்ங்கிறது ஒரு தனி பிறவி இல்லப்பா, அது ஒரு கொள்கை, உணர்வு, சுயமரியாதை. அது எங்க குறைஞ்சாலும் நான் கண்டிப்பா தட்டி கேட்பேன். யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனா என்ன இவ்ளோ அன்பா மரியாதையோட வச்சிருக்கிறவரை நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டா அதெல்லாம் ஃபெமினிசம் கிடையாது. இந்த துணியை பிடிச்சுதான் போடுறேன்னு சொன்னோமா? அட போங்க தம்பி. 1000 வருஷமா நம்மள அடிமையா வச்சிருந்த சப்ரஷனோட வெளிப்பாடு தான் தொடருது. இதை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உண்மைதான். அவங்க 1000 வருஷமா நம்மள அடிமையா தான் வச்சிருந்தாங்க. அதுக்கு மன்னிப்பே கிடையாது. அதுக்காக நான் வச்சதுதான் சட்டம்னு ஒரு ஆண் சொன்னா அது ஆணாதிக்கம்னா நம்மளும் அதே சொல்லிட்டு அது பெண்ணியம்னு சொல்றது எவ்வளோ அயோக்கியத்தனம் இல்ல? வயசு காலத்துல இருந்து எங்க அப்பனுக்கு சோறாக்கி போட்டேன். அப்புறம் என் புருஷன், என் புள்ள, நாளைக்கு என் பேரன். இது வரைக்கும் எனக்குன்னு நான் சோறாக்கி தின்னதே இல்லை. பொம்பளைங்கன்னா அடுப்படியில தான் இருக்கணும்னு சொல்லி தெரிஞ்ச கூட்டத்துல இருந்து நானும் என் வைஃப் காலில் விழுறேன்னு சொல்லி வீடியோ போடுற பசங்க வெளியில வந்திருக்காங்க. இப்போ நம்ம இவங்களை சப்போர்ட் பண்ணலன்னா நாமளே முட்டாள் கூட்டத்துக்கு ஆள் சேர்த்து விட்ட மாதிரி ஆயிடும். ஏரத்தினமே உயிரந்திருச்சே, ஏரத்தினமே ரத்தம் சுண்ட வச்ச, இருட்டிலும் தாய்மடி தேடும் புள்ள போல நானும் ஏங்கி நின்னேனே. கனவிலும் நினைக்கல மொத்த குத்து செஞ்ச நானும் பாவியானேனே. சோறு தண்ணி வேணாண்டி மண்ணி பொண்ணு நீ தாடி, நெஞ்சுக்குள்ள பாரோ இன்னும் நீங்கல. வேற எதுவும் வேணாண்டி பாழு மட்டும் நீ வாடி. ஓ ஆசையா கேட்கிறேன் வாடி என் கூட. பாவமா நிக்கிறேன் வாடி என் கூட. மோதலும் காதலே வாடி என் கூட. அம்மா, கோர்ட்ல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். அந்த பையனை அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கேல்ல, அதெல்லாம் இல்லைன்னு தான் சண்டை போட்டிருக்கானே தவிர, ஆனா நீ எங்கேயாச்சும் தப்பானவன் சொல்லியிருக்கானா? மறைச்சேனே நெஞ்சு மறைச்சேனே, விலகாத கண்ணே விலகாத, தனியானா நின்று தவிச்சேனே, ஆனாலும் உன்னை மறக்கலையே. மியூச்சுவல் டைவர்ஸு, மெயின்டெனன்ஸு இதெல்லாம் கொடுக்காம இருக்கிறதுக்கு இவ்வளோ வழி இருக்கும்போது இது எதையுமே ஏன் நீங்கள் உங்கள் கேஸில் அப்ளை பண்ணவே இல்லை? சக்தி மாதிரி லக்ஷ்மிக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது சிவா. அவ காசுக்கு ஆசைப்பட்டு என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்கல. என்னை எப்படியாவது ஜெயிச்சணுன்ற வெறி, அவ்வளோதான். நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே அவங்களுக்காக தானே.
அப்புறம் அவங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறோம்? அதான் கொடுத்துட்டேன். உங்கள் ஒய்ஃபாவது லாயர், தைரியமான ஆள். ஆனால் சக்தி அப்படி இல்லை சார். அவளுக்கு அவ்வளோ விவரம் பத்தாது. இப்போ கூட இந்த கேஸில் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவள் அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் போக மாட்டான். எப்படி இந்த கேஸில் ஜெயிச்சிட்டா உங்கள் ஒய்ஃபுக்கும் அவள் முக்கியமானவளோ இல்லாமல் போயிடுவா. அவள் காசுக்காக வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படுறான் சார். நல்லா சாப்பிடும். அவளுக்கு 5000 ரூபாய் குறைச்சி துணி எடுக்க கூட தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னா, எனக்குன்னு ஆசை கனவுலாம் பெருசா எதுவும் கிடையாது, வீட்டில் இருக்க ஆம்பளை என்ன சொல்லுவான்னு பயப்படாம நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஆனா அவங்க அப்பா என்ன ப்ரெஷர் போட்டானோ அதே ப்ரெஷர் தான் சார் நானும் போட்டேன். ஒருவேளை அவ ஆசைப்பட்ட மாதிரியே நான் அவளை இருக்க விட்டுருந்தா அவ இப்ப இவ்வளவு கஷ்டப்பட மாட்டாள்ல. எதுக்குடா உங்க பொண்டாட்டிகளா உங்களை இந்த பாடுபடுத்துறாளுங்க? என்னடா பாவம் பண்ணீங்க நீங்க? இப்பெல்லாம் கல்யாணத்தை பத்தி யோசிச்சாலே பயமா இருக்குதுடா. என்னடி வேணும் உங்களுக்கு? எதுக்குடி இந்த பாடுபடுத்துறீங்க? சித்து சார், முத கேஸ் உங்களோட தான். ஜட்ஜை வேற மாத்திட்டாங்க. யாரியா? யாரோ அலமையிலும் அங்கேயா? கேட்டையா நாராயணா? லேடி ஜட்ஜு. சும்மாவே உன் சம்சாரம் தையத்தக்கான்னு குதிக்கும், இதுல சடங்க வேற. ஆல் ரைஸ். (2854/2024) சக்தி சிவா, சொல்லுங்க. யுவர் ஆனர், 5 கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் என் கிளைண்ட் சக்திக்கு அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. சிவா, மியூச்சுவல் உங்களுக்கு ஓகேவா? சம்மதம் மேடம். ஏன் சார் மியூச்சுவல் டைவர்ஸ் கொடுத்துடலாமா? அவ மெயின்டெனன்ஸா என்ன கேட்குறாளோ அதையும் கொடுத்துடலாமா? அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும் சார். உங்க டிமாண்ட்ஸ் என்ன? மந்த்லி மெயின்டெனன்ஸ் வேணாம். ஆஸ் பெர் லா அவரோட 50% ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை லம்சம் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக கொடுக்கணும் யுவர் ஆனர். சம்மதம் கோர்ட்டார். கான்ஜுகல் ரைட்ஸையும் வித்ட்ரா பண்ணிடுறோம். இன்னைக்கு இவ்வளோ அமைதியாக 2 பார்ட்டிஸும் எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்கிறீங்க. பின்ன இத்தனை வாய்தால எதுக்காக சண்டை போட்டீங்க? சொல்லுங்க மிஸ்டர் நாராயணன். தன்னோட இந்த திருமண வாழ்க்கையை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு என்னோட கட்சிக்காரர் எல்லா விதத்துலையும் போராடினார். ஆனால் அவரை விட்டு பிரிகிறது தான் உண்மையிலே சுதந்திரம்னு அவங்க நினைக்கிறப்ப அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவங்க கேட்குற விவாகரத்தை கொடுக்க முன் வந்திருக்கார் யுவர் ஆனர். இது என்னோட முதல் ஃபேமிலி வெல்ஃபேர் ஜட்ஜ்மெண்ட். இந்த நாட்டோட வரலாறில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான வழக்குக்கு ஒரு திருநங்கை நீதிபதி போடுற முதல் கையெழுத்து. அதனால் அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது. நீங்கள் ஏன் உங்கள் கட்சிக்காரர் அவரோட மனைவியோடு சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்க? உங்கள் ஆர்குமெண்ட் என்கிட்ட வைங்க, ஒரு ஃபைனல் சான்ஸ் தரேன். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் இப்போவும் அவங்களோட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறார். அப்புறம் ஏன் இவ்வளோ கோவம் சண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். நீ பெருசா நான் பெருசான்னு அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க ஈகோ. 25-30 வருஷமாக எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் தன்னுடைய அம்மாவை சேலையிலேயே பார்த்து வளர்ந்த ஒரு ஆண் இயல்பிலேயே அது அணிகிறதுல இருக்க அசௌகரியத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை.
தாலியை கண்ணில் எடுத்து ஒத்திட்டு வாழ்ந்த ஒரு தலைமுறையை பார்த்து வளர்ந்த ஒரு ஆணால தாலியெல்லாம் இனி தேவையே இல்லைன்னு சொல்ற கருத்தை திடீர்னு ஏத்துக்க முடியல. அது அடிமைத்தனத்தோட அடையாளம்னு அவனுக்கு புரியல. வீட்டுக்கு யாராவது ஆம்பளைங்க வந்தா வீட்டில் அவர் இல்லைங்க அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பின அக்கா சித்தி அத்தையை பார்த்து வளர்ந்த ஒரு ஆணுக்கு தன்னோட ஆண் நண்பர்களோட சகஜமா பப்புக்கும் பார்ட்டிக்கும் போகணும்னு நினைக்கிற பெண்களோட உரிமை புரியல. அதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்புங்கிறது எங்களோட ஆர்குமெண்ட் இல்லை யுவர் ஆனர். இது உங்களுக்கு புரியுற மாதிரி ஆண்களுக்கும் புரியறதுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க. அதுக்குள்ள அவங்கள விட்டு பிரியணும்னு நினைக்காதீங்கன்றதான் எங்களுடைய ஆர்குமெண்ட்டே யுவர் ஆனர். இதோ இங்கே டைவர்ஸ் கேட்டு நிற்கிற தம்பதிகள்கிட்ட காமனாக இருக்க ஒரு பிரச்சனையை சொல்லவா யுவர் ஆனர். திருமணம்ன்ற கமிட்மெண்ட்குள்ளே போகிறப்ப ஆண் பெண் கிட்டையும் பெண் ஆண் கிட்டையும் தன்னை ஒரு பெர்ஃபெக்டான பார்ட்னர்னு காட்டிக்கிறதுக்காக போலியான ஒரு முகமூடியை மாட்டிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யதார்த்தத்தை புரிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே வந்து நிற்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஜென்ரேஷனோட சாபக்கேடு யுவர் ஆனர். இந்த வார்த்தை இன்டர்நெட்டில் யார் எந்த விஷயத்தை எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரிஞ்சுக்காம அதை நானும் பண்ணுவேன் அப்படியே பண்ணுவேன் அடம்பிடிக்கிற பொண்ணுங்களை பார்க்குறப்ப அதில் எந்த பெண் முன்னேற்ற சிந்தனையும் எங்களுக்கு தெரியலையே மேம். சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து போடுற ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுற டாய்லெட் வரைக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் வேணும்னு அடம்பிடிக்கிற அதையே ஒரு பெருமையான முன்னேற்றமாக நினைக்கிற பெண்கள் கல்யாணம் வர்றப்ப மட்டும் இந்திய முறைப்படி ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக நடக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கார் வேணும், இந்த மஹால்ல தான் நடக்கணும், இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ நகை வேணும்னு கேட்டு பெற்றவங்க கிட்ட உரிமையா நீயா நானால சண்டை போடுற பொண்ணுங்க கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். ஏன் அதையும் வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரியே 4 பேர் சிம்பிளா ஒரு கோயிலில் போய் பண்ணிக்க கூடாது? இங்கே விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்கவங்கள எத்தனை பேர் அவங்களோட கல்யாணத்தை அவங்களோட காசில் பண்ணாங்கன்னு கேளுங்க மேம். அவங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொன்றையும் பார்த்து 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 பண்ணி இன்னைக்கு வரலையும் அவங்களோட பெற்றவங்க அதுக்கான கடனை கட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரூபாயும் உன்னை கேட்டு தான் செலவழிக்கணுமாங்கிறது அடிமைத்தனம்னா ஓடா தேஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச காசை குடும்பம் மனைவி குழந்தை படிப்பு மருந்து மாத்திரை கடன் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு தனக்குன்னு 1 ரூபா கூட செலவு பண்ண முடியாம இருக்க ஆண்களும் அடிமை தானே மேடம்? நீ சம்பாதிக்கிற காசை நான் சுதந்திரமா செலவு பண்ண முடியலைங்கிறத விட நான் சம்பாதிக்கிறத நானே சுதந்திரமா செலவு பண்ண முடியலைங்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம் மேடம். இங்க ஆண்களுக்கு எங்க மேம் இருக்கு ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ்? அது எப்படி மேடம்? இந்த நாட்டில் ஒரே ரூபாத்தால் தான், ஆனால் அது பெண்கள் சம்பாதிக்கிறப்ப சாதனையாகவும் ஆண்கள் சம்பாதிக்கிறப்ப கடமையாகவும் பார்க்கப்படுது. நீ ஆம்பளை நான் பொம்பளை, நீ எதுக்கு எனக்கு எழுந்து சீட்டு கொடுக்கணும் பஸ்ஸில் உட்காரு, நீயும் நானும் சமம்னு சொல்றது தான் மேம் ஃபெமினிசம். நீ ஆம்பளை நான் பொம்பளை நிற்கிறேன் பாரு எழுந்துரு அப்படின்னு சொல்றது சூடோ ஃபெமினிசம். இங்கே ஆணாதிக்கத்துக்கும் போலி பெண்ணியத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் தெரில மேம் எங்களுக்கு. ஐயா சாமி கல்யாண வாழ்க்கையில் 50-50 ஒன்னே கிடையாது. நான் சமைக்கிறேன் நீ பாத்திரம் கழுவு, நான் இட்லி சுடுறேன் நீ சட்னி அரைச்சிருன்னு சொல்றதுல இல்லை மேம் 50-50. ஒரு சில விஷயங்கள்ல நான் 70 நீ 30 ஆகும், இன்னும் சில விஷயங்கள்ல நீ 70 நான் 30 ஆகும் இருப்போன்றதை புரிஞ்சு அதை தெரிஞ்சு பேலன்ஸ் பண்ணி வாழ்றது தான் மேம் உண்மையிலே 50-50. ஒரு ஆண் தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட வயசு இளமை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அழகான உலகத்தை உருவாக்குறான். எல்லாத்தையும் உருவாக்கி முடிச்சுட்டு இனி நிம்மதியாக வாழ போகிறோன்னு நினைக்கிறப்ப நீ என் கூட நேரம் செலவு பண்ணல, நீ குடும்பம் நடத்துறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அவன் அந்த உலகத்தில் தனியாக விட்டுட்டு போனான். அவன் அங்கேயே அனாதையா யாரும் இல்லாமல் அப்படியே நின்றுருவான் மேம். இங்கே எல்லாருமே நான் ஏன் விட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கல்யாண வாழ்க்கையோட அழகே விட்டு கொடுக்கறது தானே மேடம். சிவா, நீங்க ஏதாச்சும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? சுதந்திரமா இருக்கிறதுக்கும் தனியா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மேடம். இதுக்கப்புறம் வந்தான்னா சுதந்திரமா வச்சுக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஆனால் அவளுக்கு தனியாக இருக்கணும் தான் ஆசையாக இருக்கு மேடம். அவள் ஆசைப்பட்ட மாதிரியே வேணாம். எல்ஜிபிடிக்கு இன்னைக்கு இவ்வளவு ஆதரவு இருக்க நிலையில் இன்னும் ஆண் பெண் மத்தியில் நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை போடுறத பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்கு. சின்ன பசங்களாக இருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் எனக்கு இப்போ டிவோர்ஸ் வேணாம் மேடம். அவங்க சொன்ன எல்லாத்தையும் நியாயம்லாம் நான் ஒத்துக்கல.
சில விஷயத்தெல்லாம் பொண்ணா இல்லாத வரைக்கும் இவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. இப்ப கூட என்னால இவரை மன்னிச்சு இவர் கூட உடனே எல்லாம் வாழ முடியாது. ஆனா எனக்கு இப்படி டிவோர்ஸ் வேணாம் மேடம். உயிர் வந்துருச்சு அடுத்த வாய்தா இன்னும் 3 மாசம் தள்ளி போடுறேன். உங்க முடிவை மாத்திக்கிட்டு கோர்ட்டுக்கு ஜோடியா வந்து சேர்ந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஹலோ அப்பா. அம்மா இனிமே டெய்லி ஒரு தடவை பெரியம்மா ஃபோன்ல இருந்து வீடியோ கால் பண்ண சொன்னாங்க. ஏன்ப்பா அழுவாதீங்கப்பா. தங்க பிள்ளை அடிட்டீங்க தங்கமே. Sorry, ma'am. Shakti, it's your choice. Shiva? மரச்சேனே நெஞ்சு மரச்சேனே நெருங்காத என்ன நெருங்காத மறந்தேனே என்ன மறந்தேனே விலகாத கண்ணே விலகாத. ஒரு 2-3 மாசம் டைம் வேணும்னு கேட்டேன். அப்ப நான் டைம் கேட்டா நீ விட்டுருவியா? அப்ப நான் 2 இயர்ஸ் கேட்டா? அம்பேத்கர் பிறந்த இடம் இது. அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொருத்தம் அட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராம நெருக்கும் நான் கொடுக்க தவிக்கிற வாடி. அடி உனக்கும் எனக்கு இந்த ஜோடி பொருத்தம் அட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும்
எனக்கு நகராம நெருக்கம் நான் கொடுக்க தவிக்கிறேன் மாடி. மறைச்சேனே நெஞ்சில் மறைச்சேனே, நெருங்காத என்ன நெருங்காத. சோதித்தது போதும், இனி வேதனையை என்னால் தாழ முடியாது. ஏற்றுக்கொண்டு நிலைமை மறந்து தச்சன் மகள் என்ற பாசத்தால் தவறு செய்து விட்டாய். இதற்கு தக்க தண்டனை நீ என்னை பிரிந்திருக்க வேண்டிய. இப்படி முடிவு கட்டி விடாதீர்கள். என்னை பிரிந்து தனிமையில் இருக்க வேண்டாம். உன் துணை இனி எனக்கு தேவையில்லை. உலகில் இனி நாமே தனித்து இயங்கிக் கொள்வோம். சிவம் தான் உலகில் சிறந்தது. இல்லை, ஏய், நாளைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடலாமா? ம், அப்படியே நாராயண அண்ணாவையும் லக்ஷ்மி அக்காவையும் சேர்ந்து வர சொல்லலாம்ல. நீ இரு, நான் பார்க்குறேன். சிவா, ஆ. அப்படியே சிதுவுக்கு ஒரு பொண்ணு பார்த்துடலாம். பார்த்துடலாம். மிஸ்டர் சிவா சார், உங்க ஆர்டர். தேங்க்யூ. சிவா, ஆ, என்ன இருந்தாலும் இந்த படத்துல சிவன் மேல தானே தப்பு. மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். மணமகனே மவனே மணமகனே மவனே கல்யாண செய்தி சொன்னானே. மணமகனே மவனே மணமகனே மவனே பொண்ணோட சேர்ந்து நின்னானே. மாலை மாத்தி மானங்கட்டா தாலி கட்டி தவிக்க போறான் புலி இங்கே புனையானே. தலையாட்ட கத்துக்கிட்டான் தலை குனிய ஒத்துக்கிட்டான் பாவமான பச்சை மண்ணானே. பாவை பார்வையில் பாவாங்கிட்டான் பாஞ்சி பதுங்கி புட்டான். ஆனா சப்பட்டா தேனா பேசி புட்டான். காதல் பாதையில் காணா போயிட்டான் காஞ்சி கதறி புட்டான். மாலை மாத்துனா பின்னாலே அலை மாறிட்டான், மாலை மாத்துனா மாப்பு அலை மாறிட்டான், மாலை மாத்துனா